பேசவில்லை எனில் நீ வெறுக்கும் அரசியலால் திராவிடம். அவனுங்க பிறப்பே சந்தேகமா இருக்கும்போது இவனுங்க வந்து ஆரியரு அது இதுன்னு பேசினுக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தானுங்கன்னே தெரியாது. இந்த பாதி டிக்கெட்டு இந்த வீடியோ யூடியூப்ல எவனோ உருட்டுறதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து ஒப்பிக்க வேண்டியது. ஒரு 2-3 நாள் வாட்ஸ்அப்ல சண்டை மாறிட்டு ஜானி பாய். வாட்ஸ்அப்ல சண்டை பண்ணலாம் ட்விட்டர் பக்கம் வர்றதில்ல. சண்டை செய்யறது புரியல. நடிகர் விஜய் மாதிரி நீனும் நோம்பு இருக்குன்னு நினைச்சிட்டேன். ரம்ஜான் நோம்பு. நான் ஒண்ணு பார்த்திருந்தேன், ஒரு கமாண்ட் எங்க உதயநிதி ஏதோ பேசுறது Facebookல தான் நினைக்கிறேன். நானும் முஸ்லீம்னு சொல்லுவேன், வேணாம் ஆமா முஸ்லீம் சொல்லிட்டு கீழே தூக்கி காட்டிட்டா போறான்டா பாத்துக்கடான்ட்டு கமெண்ட் போட்டுருந்தானோ Facebookல. மொட்டை ரோஜா முட்டா இருக்க போதுன்ட்டு. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அடிக்கிறாங்களா இவனுங்களுக்கு மனசு புண்படுதான். ஏண்டா அவன் ஓலா ஊபர்னு சொல்லி குண்டு வைக்கும் போதெல்லாம் தெரியாதா இதெல்லாம்? எஸ்டிபிஐ எல்லாம் ரைடு விடுத எடப்பாடிக்கு ரைடு வருமா? எனக்கு தெரிஞ்சு எஸ்டிபிஐ பேன் பண்றாங்க. பாவம் எடப்பாடிக்கு எஸ்டிபிஐ கூட கிடையாது கூட்டணி. எடப்பாடிக்கு ஏதாவது பண்ணிருப்பாருல மணி டிரான்ஸ்ஃபர். இல்ல இந்த ரைட்லாம் முடிச்சு ஃபண்டிங்லாம் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க. ஆமா ஜானி பாய், நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. என்ன ஆகுதுன்னா இருடா ஒரு நிமிஷம் இருடா. அதனுடைய ஏற்கனவே பிஎஃப்ஐன்னு இருந்தது, சிமி வந்து பிஎஃப்ஐ ஆச்சு, பிஎஃப்ஐயை பேன் பண்ணாங்க. இப்ப இத வந்து இந்த மாதிரி ரைடு பண்ணி இதெல்லாம் ப்ராசஸ் தான். சும்மா நீ எடுத்த உடனே ஏதாவது சொன்னா ஜானி எஸ்டிபிஐங்கிறது அவனுக்கு விவரமா அரசியல் கட்சியா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கானுங்க. இருக்கவன அரெஸ்ட் பண்ணலாம். இந்த தலைவர்கள் எவனாச்சும் மேல அந்த கேஸ் எல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணலாம். கட்சியை பேன் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. பண்ணலாம். ஜானி பாய் பேசு தமிழ்நாடுல பேசல அந்த ஒருத்தர் வந்து அதுல பேசியிருப்பாரு பாருங்க. இவங்களோட டூல்கிட் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, யூடியூப்ல இருந்து யாரெல்லாம் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, எப்படி யூடியூப்லாம் வந்து ஹிந்திலையும் உருதுலையும் எப்படி இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தலைவர்கள்லாம் பத்தி எப்படி பேசுறானோ அப்படின்னு அந்த வீடியோட போட்டு பேசியிருப்பாங்க பாருங்க. இந்த டூல்கெட்டுக்கு எப்படி எப்படிலாம் இஎஸ்ஐ இவங்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்றானோ அங்க உள்ளவங்க எப்படி இங்க உள்ள பேருங்கெல்லாம் அவனுக்கு எப்படி கரெக்டா தெரியுது, அவனெல்லாம் வந்து முகாஜித் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறானோ. நான் அப்புறம் தேடி பார்த்தப்ப அந்த வீடியோவும் கிடைச்சிச்சு. சரி கொஞ்சம் லைட்டா பயம், நம்ம போய் பாக்குற டயத்துல நம்மள தூக்கிட போறோம்னுட்டு. ஐயோ என்ன எல்லாம் அமைதியாயிட்டீங்க? ஏதோ பெரிய கருத்து சொல்லிட்டு இருந்த, அதான் கேட்கலான்ட்டு. இல்ல ஜானி பாய், அதனால அந்த இன்டர்வியூ நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு ஜானி பாய். எப்படி இருந்துச்சுன்னா அவன் கரெக்டா சொல்றான். ஒரு இது இப்ப ஒருத்தர் பாட்சான்னு ஒருத்தர் செத்து போனான் தெரியுமா, அந்த கட்சியை நடத்திக்கிட்டு ஒரு இது இயக்கம் நடத்திக்கிட்டு. அந்த இயக்கம் தலைவர் செத்து போனால அந்த தலைவரை வந்து அந்த கட்சி தலைவரை செத்து போனா அதோட இது அமைதியா ஆயிடும்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவனும் அங்கேருந்து பேசி யூடியூப் மூலியமா வீடியோ பேசி அதுக்கு வேற பேர் பார்த்து இவனோட தலைவர் போட்டு அது மாதிரி பண்றான். ஆள் சேர்க்கிறாங்க. அதுக்குதான் இப்ப பிஆர் கோட் எல்லாம் போட்டு வரதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க சிவாஜி. மறுபடியும் பெட் வைக்கிறாங்க, பெட்டுக்கு வரீங்களா? எதுக்கு? எடப்பாடி ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்னு பெட்டு. டயர் சங்கிய பத்தி டயருங்களை நம்பி எல்லாம் பெட்டு கட்டலாம் வரலப்ப. அவனை காசு கொடுக்க முடியானா ஒரு மசம் தர மாட்டானா. வேஸ்ட் ஆஃப் டைம். புரட்சி தமிழர் புரட்சி செய்து ஜெயிக்கிறார்.
எங்க அஜியோட வாய்ஸ் வருது அழகான அஜி வயசுலாம் கிடையாது இது. தம்பி துறைன்னு ஒரு தம்பின்னு ஒரு அண்ணன், அவரும் நிம்மதியான பெட்டு கட்டாங்க. வரீங்களா? இல்ல நான் டயருங்களை நம்பி பெட்டு கட்ட வரல. அப்ப நீங்க டயர் ஜெயிச்சு எடப்பாடி ஜெயிச்சுதான் சொல்றீங்களா? அந்த நாயெல்லாம் ஜெயிக்க மாட்டான். பெட்டு கட்டுற ஆள் யாருன்னு பாக்கணும்ல. பெட்டு கட்டுற ஆள் நிம்மதியான ஹோஸ்ட். போஸ்டா வேண்டாம். ஏன் ஹோஸ்ட் காசு கொடுக்க மாட்டாப்லையா? அப்படி கிடையாது. நம்ம ஆளுங்குள்ள கட்ட கூடாது. எதிர்க்க அவன கட்சி நம்ம கட்சி அப்படி கட்டணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இந்த ஜானி பாய் பாண்டி கட்டினாங்க பாத்தீங்களா லாஸ்ட்ல ஒரு டைம். 2 பேரும் யாரு 2 பேருமே காசு கொடுத்துட்டாங்க கரெக்டா. ஜானி பாய் நீங்களும் பாண்டி கட்டினீங்களா? முத பெட்டிங் அறிமுகப்படுத்தி விட்டது நீங்க தானே. 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் கொடுத்தாரு. யாரு அவர் கரெக்டா கொடுத்தாரு. 10,000 ரூபாடா. ஏன்டா நீ ஒருத்தவன்டா. ஆமா அவர் கொடுத்தாரு இல்லையா? அது 2 பேத்துக்குமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது. எடப்பாடி ஜெயிக்க மாட்டாரா சொல்லுங்க. அவன் ஜெயிக்க மாட்டான்டா. அப்ப நீங்க ஏன் கூட தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பாரு, இந்த எலெக்ஷன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடப்பாடி நிக்கிற தொகுதியில ஸ்ட்ராங்கா ஏதாவது வேட்பாளர் நிப்பாடி எடப்பாடியை காலி பண்றதுதான் பாப்பணும். ஏன்னா பாரு, அதிமுகலே உள்ளடி வேலை பார்த்து எடப்பாடி தோக்கடிக்கிறாங்க மட்டும் பாரு. செங்கோட்டையனும் எல்லாம் எல்லா கட்சி தலைவர்களும் அதிருப்தியில இருக்காங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு வேலை பார்ப்பானு கட்சிக்காரனோலே. இப்போ போஸ்டிங்ல இருந்து இவன் எடப்பாடி எதுவும் பண்ண முடியல, மாத்த முடியலன்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்க, லாஸ்ட் கட்டம் இப்படிதான் இறங்குவானு. நேற்று ஒரு சண்டை நடந்தது தெரியுமா? செங்கோட்டையன் பேசுறப்ப அதுவும் மேல யாருன்னு பாரு, யாரு பண்ணாருன்னு மேல பத்தி சொன்னாரு. அதுதான் கொலை கேஸ்ல இருந்து காப்பாத்தினார்ல முத்துசாமி, அவர்தான் தாய் மாமா. பிரச்சனை வரலான்ட்டு செங்கோட்டையன் மீட்டிங் காணச்சு பிரச்சனை ஒன்று அவங்க அட்டி பொழந்துட்டாங்க. விருதுநகர்ல பிரச்சனை பண்ணது யாரு வந்துச்சா நியூஸ்? ராஜேந்திர பாலாஜி கிட்ட அது தெரியல. இது இப்ப 2G போட்டது பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிட்டு போல. அதுதான் நேத்து தெரியுமே. எனக்கு தெரியும். ஆனா சொந்தக்காரங்களை விட்டு இது மாரி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. வேற ஏதாவது எச்ச புத்தி பண்ணுவான்னு நினைச்சேன். 2G போட்டது சொந்தக்காரன் இல்ல. ஏன்னா அவனை ஃபுல்லா வீடியோ எடுத்தது சன் நியூஸ் தான். அவன் என்ன சொல்றான், எங்களை எதுக்கு கைய வைக்காதீங்க. நமக்கே இவ்வளவு தெரியுதுன்னா செங்கோடி எனக்கு தெரியாம இருக்க மாட்டேன். ஜீவன் யாரு என்னன்ட்டு தெரிஞ்சே தானே அப்புறம் பண்றானோன்னா அதுக்குதான் மேல கூப்பிட்டாரு, ஸ்டேஜ்ல இருந்து மேல கூப்பிட்டாரு, ஸ்டேஜுக்கு வர சொல்லி. எந்த அளவுக்கு இறங்கிட்டானோ பாருங்க தவழ்ந்தபடி குரூப். நல்லதுதான், அடிச்சிட்டு சாவட்டும் உட்காடு தவிர. அப்புறம் இல்லைங்க, ஐயோ சரணே வாயா. விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அதை மட்டும் சொல்லிட்டு போயா.
எம்எல்ஏ நின்னா அது நிப்பாரான்னு ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கடி ஜெயிப்பாருன்றது ரெண்டாவது சொல்லு. சரண வந்து தலை அஜித் நிப்பாருமா. அதெல்லாம் இல்ல, ஏய் சரண வரமாட்டான் சரவணன். ஏன்னா அவனுக்குமே தெரியும் விஜய் நின்னாருன்னா அந்த இடத்துல அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு. விருதாச்சலத்துல எப்படி விஜயகாந்த் ஜெயிச்சாரோ அந்த மாதிரி ஜெயிச்சிருவாருன்னு தெரியும். டேய் அவன் சென்னைக்குள்ளதான் எங்கேயாவது நிப்பான். எங்க நிக்கிறான்னு பாப்போம். கடைசியில சரணே ஓட்டு போடுற மாதிரி வந்துடும். டிஎம்கேட கூட்டணி வச்சா விஜய்க்கு ஓட்டு போட்டுருவான். இல்ல போட மாட்டான். போட்டுருவான். சரணு சொல்லணும். சரணுக்கு வந்து எப்படி லக்கு குளத்தூர்ல வந்து விஜய் நின்னாருன்னா வச்சு செய்வான். குளத்தூர்ல வச்சு வந்து நின்னா இப்ப இல்லைன்னா பாரு, சரணு கண்டிப்பா விஜய் வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சான்னு வச்சுக்கோங்களேன், சரண் ஓட்டு போடுவான். அப்ப அவன் எங்க இருந்தாலும் வேற வழி சரண இல்லாம பேசாம நீயே ஒரு தொகுதி வாங்கி நின்றேன்டா. காசு வேணும்ல எம்எல்ஏ நிக்கிறதுக்கு. சரண் இல்லாத காசா? சரண் கட்சி நிதி எவ்வளவு தெரியுமா எம்எல்ஏ சீட்டுக்கு? சரணே டிஎம்கேல 2 crores. 2 கோடி தானே, கம்மியா இருக்கு. 2 கோடி ரூபா. முன்னாடி 1 கோடி ரூபா. போன எலெக்ஷன் 10 வருஷம் முன்னாடி 1 கோடி ரூபா. இப்ப 2 கோடி ரூபா ஆக்கியிருக்காங்க. சும்மா சொல்லாதீங்க. சும்மா சொல்லல. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி ரூபா கொடுத்து எம்எல்ஏ சீட்டு வாங்கினால எனக்கு தெரியும். டிஎம்கேல பாவம், ஆனா அப்ப வாங்கி தோத்துருப்பான். ஜெயிச்சுட்டான்டா. இது சிவாஜி ப்ரோ கரெக்டு தான். எங்க ஒரு எங்க மாமா இதுதான் எக்ஸ்எம்எல்ஏ தான். ஓஹோ, இதுலதான் நல்ல இருக்கு. செழிப்பான குடும்பமா இருப்பீங்க. ஏன்னா எனக்கு இன்னை வரையும் ஒரு டவுட் இருக்குது. உண்மையிலேயும் எனக்கு இருக்கு. என்னன்னா இப்ப ஒரு எம்எல்ஏக்கு 50,000 ரூபா தானே, 50,000 ரூபா நினைக்கிறேன் டெபாசிட் பணம். இல்ல அது 50,000 சிவாஜி ப்ரோ அது நம்ம தனியா பேசுவோம். இங்க ஏதாவது பேசணும்னா ரெக்கார்டு இது பண்ணி போட்டு விட்டா பிரச்சனை. அதெல்லாம் பேச வேணாம் ப்ரோ. எனக்கு என்டிகே நினைச்சுதான் நான் பாக்குறேன். கக்கூசு கூட காசு இல்லைங்கிறானோ. ஒரு கேண்டீனுக்கு 50,000 ரூபா. 234 கேண்டிடேட் எவ்வளவு ஆகுது? ஒரு 2 எத்தனை கோடி செலவாகும்? உங்களுக்கு டெபாசிட் காசே வராது இல்ல. இது சிவாஜி யாரையோ கூப்பிடுங்க கீழ இருந்து. கான்ட்ரவர்சியான ஆளா கூப்பிடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இல்ல அந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போடக்கூடாது. சண்டைக்கு இல்லைங்க, சும்மா ஒரு பேசுறதுக்காக வேணும்ல. நம்மில் ஒருவர் நாம் காண நம் வீட்டு பிள்ளை. மாற்று கட்சிக்காரங்க புரியல. டிவிக்கு இருந்து ஒரு நண்பர் இருந்தார், அவரை இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். அது அப்படி அதான் சொல்றேன். அது மாதிரி ஏதாவது மாற்று கட்சியினரை கூப்பிடுங்க, அவங்க கருத்தையும் கேட்போம். எதுக்கு சமைச்சீர், எதுக்கு மும்மொழி கொள்கையை எதுக்குறீங்க வந்து சொல்லுங்க நண்பர்களே. உங்களுக்குன்னு ஒரு கருத்து புனைவு இருக்கும்ல, அது என்ன உங்களோட கருத்து? எதனால இதுக்காண்டி நாங்க எதுக்குறோம் அப்படின்னு ஏதாவது காரணம் வச்சிருப்பீங்களா? வந்து சொல்லுங்க. சரணே வாசன் என்னப்பா ப்ரோ என்னது தேசிய தலைவர் சே மணிகண்டன். சிவாஜி உன்னோட நண்பர் வந்திருக்க டெட் ஸ்டார்ட் வேணா கூப்பிடு. டெட் ஸ்டார்ட் எல்லாம் மும்மொழி கொள்கையை ஆதரிப்பாரு. ஏன்னா அவருக்கு உருது இருக்கிறனால அவர் வந்து ஆதரிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவர்கிட்ட அது சம்பந்தம் பேச மாட்டேன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ஆடி அது சம்பந்தம் பேசுறேன் கூப்பிட்டா அவர் அபியூஸ் பண்றாரு. அவரை இப்ப இந்த மாசம் அபியூஸ் பண்ண மாட்டாரா? கூப்பிடுறா, மைக் விடுறா. அதெல்லாம் கிடையாது, வேணாம் மைக் கொடுத்துட்டேன். ஆனா அவர் இந்த டாபிக் சம்பந்தம் பேசக்கூடாது. ஏன்னா இந்த மாசம்லாம் அபியூஸ் பண்ண முடியாது.
வாங்க டிஎம்கே நண்பர்களே, டிஎம்கேயும் டிவிகேயும் கூட்டிருந்தா என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு டிவிக்கே காரணம் இதுவரையும் மைக் வாங்கிட்டு வந்து நம்ம பேசி நானும் பார்த்தது கிடையாதுடா. டிவிகே காரங்களுக்கு வந்து இன்னமும் குட்டி புஞ்சானுங்களா? இது ஒண்ணும் பண்ண அவனை முடியாது. இன்னும் இந்த ரசிகர் கொஞ்சம் மாரிதான் ரசிகர் சம்பந்தமா பேசிக்கிட்டு இன்னும் எப்படி இருக்கானோ தெரியுமா? அந்த ஒரு நாள் முதல்வர் கனவுலயே இருக்கானோ. அண்ணன் வந்தா இதை பண்ணிடுவாரு அதை பண்ணிடுவாரு. அவன் லாஸ்ட்ல பாபுக்குன்னு தூக்கி ஒருத்தர் கொடுக்க இருக்காரு, அவரை போறான். கும்பிடுறேன். எல்லாம் ஃபேன் வாங்க பாய் விடுதலை மூமெண்ட்ல இருக்காங்க. தத்தி என்னைக்கே தூக்க போறாங்கன்னு தெரியல. தத்தி அரெஸ்ட் பண்ணாம விட்டு வச்சுட்டு இருக்காங்க. தத்தி அரெஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் அரசியல்கள் நல்லா இருக்கும். வாங்க டிவிகே நண்பர்களை, உங்களுக்கு மைக் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். வரீங்க, ஆனா பேச மாட்டேங்கிறீங்களேப்பா. தலைப்பை மாத்திர சிவாஜி. சரி, ஓப்பன் மைக்கா வந்து போஸ்ட் தான் போட்டிருக்காரு. தேசிய தலைவர் சே மணிகண்டன், வாங்க மேல வாங்க. ஒரு இதை கொடுத்து மேல உங்க கருத்தை சொல்லுங்க. எந்த டாபிக் கருத்து சொல்ல போறாரு அவரு? மும்மொழி கொள்கையை பத்தி அவரோட கருத்து சொல்லட்டும். அதைத்தான் ஊத்தி முடியாச்சு. மும்மொழி கொள்கையை தான் அவரு ஸ்கூல்ல வச்சு நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி விடுங்க, அவரு தலைவர் வச்சு நடத்துறாரு, அவரு என்ன சொல்றாருன்னு கேட்போம். மேபி அவரு யாராவது ரிலேட்டிவ்ஸ் கூட அந்த ஸ்கூல்ல படிக்கலாம், தளபதிக்கு இப்படி இது கொடுத்துருக்காரா என்ன ஏதுன்னு கேட்போம். கட்சியில இருக்க உறுப்பினர்கள்லாம் வந்து விஜய் விஷயா திரமத்துல வந்து ஒரு ஏன்னா நீங்க வரீங்க பப்ளிக்கா போயிட்டு விளம்பரம் தேடிக்கிட்டு மிதுன் இருக்காருல்ல, அவரு பொண்ண நானே எல்லாமே. எங்க தலைவர் வந்திருக்காரு. வணக்கம் டெட்சாட்னா. நீங்களும் எதுவும் நமஸ்தே. பேசாதீங்க, நானும் யாரையும் பேச விட மாட்டேன். டேய் ஏன்டா போர் அடிக்குதுன்னு கீழே வந்து உட்காந்தா மேல வா மேல வா டெட்சாட் சலாம் அலைக்கும். என்ன விஷயம் சொல்லுங்க. சும்மா தானே, நீங்க ஏதாவது வந்தீங்கன்னா யாராவது ரீஸ்டார்ட் வந்து பேசுவாங்க, அதுக்காக தான் கூப்பிடுறது. உங்களை வச்சு யாராவது வர வைக்கல. சரி, என்ன மும்மொழி கொள்கை என்ன பண்ணீங்க? போகத்துல நீங்க வட்ட இதே பேசி சண்டையை மூட்டி விட்டுறீங்க. கையெழுத்து போட்டியா டெட்ஷா? யோ யூனஸ், கையெழுத்து போட்டியா? என்ன கையெழுத்து? இதுக்கு கையெழுத்து இயக்கத்துக்கு யார் கையெழுத்து வைக்கிறாங்க? யாரு? ஆமா, உனக்கு உருது வேணும் இல்லையா? என்னயா நீ தமிழ் இங்கிலீஷ் மட்டும் இருந்தா உருது எப்படி பிள்ளைங்க படிப்பாங்க? நாங்க இஸ்லாமியர்களுக்காக சப்போர்ட் பண்றோம்யா. நான் சொல்றேன் கேளு, புரிஞ்சுக்க தயவு செய்து. நான் சொல்றத கேளுயா. நான் சொல்றதெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. இஸ்லாமியர்களுக்காக, சிறுபான்மையினருக்காக அவங்களுடைய லாங்குவேஜ் படிக்கணும்ல. நீ சொல்லாத, நீ சொல்லாத, நீ சொல்லாத. இங்க போய் டூப்ளிகேட்ல இருக்கிற முஸ்லிம் கேளு. யானே உருது வேணாம்னு சொல்றேன்னு. ஏன்னா நீங்க வந்து உருது பேசுற முஸ்லீம் வந்து உங்க இதோட சேர்க்க மாட்டீங்கல்ல. கரெக்ட் தான். உருது வேணா ஒரு மயிரம் வேணாம் எங்களுக்கு. தமிழ் இங்கிலீஷ் அத நீ யாரையா சொல்றது? அப்புறம் வேற யார சொல்றது? நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் வேற யார சொல்லணும்? என்ன இஸ்லாமியர்களை நீ அவதூறா பேசுற? இப்ப நீ சொல்லு. எனக்கு வேணுமா? ஆமா, நாங்க தான் சொல்லுவோம். போய் சொல்லு போ. தனியா இந்த ரோட்ல நிக்க. ஏன் நீங்க இது பண்றீங்க? நீங்க வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உனக்கு உருது வேணுமா மயிர் வேணுமான்னு கேட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆமாயா, எங்களுக்கு தான் தமிழ் இங்கிலீஷ் தான் ஒரு மயிர் விடுங்க. டெட்ஷாட்டுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் தவிர வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. விடுங்க, அவன் லவடக்கா பாலு. சப்பாத்தி விக்கிறவனுக்கும் சொல்லு மயிரை படிக்க சொல்லிட்டு அதான் டெட்ஷாட் நானும் சொல்ல வரேன். இருங்க ஜானி பாய், போங்கடா. ஒரு நிமிஷம் இருடா. போயிட்டு போய் படிக்க வைங்க. உள்ள போட்டீங்க படிக்காம வந்து உட்காந்துக்கிட்டு ஹிந்தி படி மயிரப்படி ஒழுங்கா தானே பேசுறேன். இல்ல உங்ககிட்ட ஒழுங்கா தானே பேசுறேன். எது மயிரன்ற? ஒரு நாய் மதிக்க மாட்டேங்குது. ஹிந்தி படி மயிரப்படி படின்ட்டு மொட்டை போலா மொட்டை பூஞ்சி உங்ககிட்ட ஒழுங்கா தானே பேசுறாங்கடா. ஹிந்தில வந்து வாயில முக்கா போல
பைத்தியக்காரன் நாய். அவனுக்கு டேய் வேணாம்னா முக்காப்புல உங்ககிட்ட வேணாம். ஒழுங்கா தானே பேசுனாங்கடா பறந்துட்டு முக்காப்புல நாய்ங்களா வந்து ஒரு ஹிந்தி வந்துட்டான் பேச அவனுக்கு ஊம்புறது புரிய மாட்டேங்குது. லவடு எங்க ஓட்டு கேப்பாரு கேட்கணும்னு வந்து ஏ ஹிந்தி படி லவுடு ஹிந்தி படின்னு ஏ லவுடு ஓல் விட்டுதுங்க வந்து ஏ நீங்க லவுடு உட்காந்துக்கிட்டு ஏ லவுடு அறுத்துக்கோடா போய் நான் போய் முக்காப்புல அறுத்துக்க போ. நான் 2 அரப்புல பேரும் ஆக்கிக்க வேண்டாம் நான் பேசுறேன். பைத்தியக்காரன் நாய்ங்களா. முக்காப்புல அரப்புல ஆக்கிக்க ரிச்சார்ட் நீங்க போறோம் போல வேணாம். ஆமா பிச்சைக்கார எங்களுக்கு பையில வேணாம் வேணாம்னு சொல்றோம் வந்துட்டு பிச்சைக்கார பையில ஹிந்தி படி ஹிந்தி படி ஹிந்தி பிச்சைக்கார படினா பையில பிச்சைக்கார பையில நாய் நீங்க எதுக்குடா வேணா நீ பிச்சைக்கார மதம் மாறின நாய்ங்க ஹிந்தி பிச்சைக்கார படிச்சுட்டு பையில வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க பிச்சைக்கார தமிழ்நாட்டுல பையில எதுக்குடா நீ பரதேசி நாய்ங்க மதம் மாறினா சொல்லு இல்ல எதுக்கு பஞ்ச மதம் மாறணும்டா பரதேசிங்க பிச்சைக்கார பையில வந்துடுறானுங்க சொல்லு ஹிந்தி படிக்கு ஹிந்தி சொல்லு படின்னு நீ சொல்லு பஞ்ச பரதேசி தான் நீ நீங்க தானே தான்டா வந்து அதுக்கு பஞ்ச தானே மதம் அவனுங்க பரதேசிங்களா மாறின அவரு அங்கேருந்து நீட்டாவே வந்துடுறானுங்க அதுக்கு ஹிந்தி தானே படிக்க மதம் மாறின சோத்துக்கு வழி இல்லாம தமிழ்நாட்டுக்கு ஒட்டகத்தை வந்துடுறது மேய்க்க ஒட்டகத்தை பூல சாப்பிட்ற ஆள் தானே நீ வந்துட்டு ஒட்டகத்தை பூல் சாப்பிட்ற ஆள் தானே அங்கேருந்து ஒரு வட நிமிஷம் எங்கேருந்து ஏன்டா பிச்சைக்கார பையில நார்த் இந்தியால ஜானி நான் வந்துடுறது பிச்சைக்கார பையில ஹிந்தி படி ஹிந்தி படி ஒட்டகத்தை ஹிந்தி பூல் படின்னு சாப்பிட்ற ஆள் தானே நீ ஜானி நான் ஒரு நிமிஷம் நான் ஒரு உருது நிமிஷம் தான் ஜானி நான் ஊம்பு இருதும் வேணா ஒரு பொறுமையா மயிரம் வேணா பேசுவோம். போனா நம்ம ஊம்பு போயிட்டு உருது உருது வருதுடா பிடிச்சிட்டு ஊம்பு நான் லவுடு ஜானி பையில நான் உருது பிடிச்சிட்டு ஊம்பு கூலா போயிட்டு போ பேசணும். ஏன்னா போறோம் நீங்க ஜானி அவனை மியூட் பண்றா அப்பா உருது பிடிச்சி அவன் ஊம்புடா பேசினே போயிட்டு இருப்பான் ஜானி உட்காந்து ரிச்சார்ட் நான் ஒரு பேசிட்டு நிமிஷம் அமைதியா இருங்க. சொல்றா சொல்றா 2 பேரும் சொல்லு அமைதியா இருங்க. தேவடியா முண்டை போ வந்து டெட் ஒழுங்கா ஷாட் பேசினா குசுமக் மயிறு ஊம்பு போயிட்டு உருது மயிருன்னுங்கிற பிடிச்சிட்டு ஹிந்தி படிச்சு ஊம்பு எல்லாவிட போயிட்டு 2 பேரையும் நான் குசுமக் தென்னாட்டான் வாயில விட்ட மாதிரி எல்லாம் வாயில விடுங்க அப்பதான் போகும் நான் தேவடியா சும்மா முண்டை இருங்க. சும்மா கர்நாடகப்பட்டு தான் இருங்க. ஹிந்தி வந்துடும் ஹிந்தியை வந்து படிச்சு இவன் ஊம்புடா வந்தா குசுமக் போயிட்டு வந்து என்ன ஒழுங்கா பேசுறான்னா வந்து இது பேசி நான் என்னன்னா நீங்க நம்ம டிபேட் பண்ணா டெட் ஷாட் இல்ல வந்து குசுமக் ஒழுங்கா பேசினா யாரு மயிருன்னது அவனை சம்மக் இறக்கி விடுறா ஆமா பின்ன வந்துட்டு ஹிந்தி படி உருது படின்னா அந்த கூதியை இறக்கி நான் விடு வேணாம்னு தானே சொல்றேன் அந்த பொட்டை பைத்தியக்கார கூதியை இறக்கி விடு டெட் ஷாட் ரிச்சார்ட் நான் டே ஒரு குசுமக் நிமிஷம் லூசு சம்மக் புதிங்க மாதிரி வந்து உட்காந்துட்டு ஹிந்தி படி ஹிந்தி உசு படின்னா முண்டை உசு முண்டை ஏன்னா ரிச்சார்ட் நான் பேச வேண்டாம் அதெல்லாம். நாங்க தானே பேசுறோம். இப்படி நீட்டா தானே கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். நான் ஏதாவது பேசுனேன். ஏன்னா நான் உங்களுக்கு மட்டும் அன்மியூட் ஆகி பேசுறீங்க இப்படி? இல்ல இல்ல நான் டெட் என்ன ஷாட் நீ சொன்னேன் மியூட் உனக்கு போடாத வெக்கமா பக்கு இல்லையா வரும் டெட் உருது ஷாட் வேணான்றா நீ போய் ஒரு உருது படின்னா போய் ஊம்பு போயிட்டு உருது படிச்சுட்டு போயிட்டு போ ஆமால பிச்சைக்கார பயல போ ஹிந்தி படிச்சு பிச்சைக்கார ஊம்பு பயல போயிட்டு போ நீங்க நார்த் இப்படி இந்தியால பேசிட்டு போயிட்டு இருந்தீங்க. தப்பா ஜானி இப்போ மொத்த ஹிந்தி படிச்சு ஊம்புடா ஒட்டகத்துக்கு பூலும் போயிட்டு நார்த் இந்தியால பிச்சைக்கார போயிட்டு பயல நல்லா போய் ஊம்பிட்டே இருப்ப ஹிந்தி படிச்சுட்டு போ நீதான் ஊம்பு நீதான் விட்டுருவானு நீதான் உன இதான் ஹிந்தி பண்ற படிச்சேன்னா நீதான் பண்ற 2 பேரும் பேசி நீதான் என்ன பண்ற இங்கிலீஷ் நீதான் படிச்சேன்னா அதான் பண்ற நீ நீ ப்ரோ உருப்பிடுவ ப்ரோ ஒட்ட ஹிந்தி நாய மட்டும் படிச்சா ஊம்ப தானே போட்டு ஹிந்தி ஒட்ட ஏய் நாய படிச்சுட்டு இப்பதான் தென்னாட்டு பொட்ட ஊம்பிட்டு நாய போறோம் நீ உருது வந்து ஊம்புடா பேசுனா செருப்பால் அடிப்பேன் உருது சாப்பிடுவேன் போய் ஊம்பு போயிட்டு போ ஊம்பு ஊம்பு ஹிந்தி உருது ஹிந்தி பேசுறதுக்கு டேய் ஹிந்தி வேணாம்னா உருதும் வேணாடா செருப்பால் அடிப்பேன் ஜானி அவனை பாய் அப்படி ஒரே கிடையாது ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம் டைம் ஊம்பு கொடுங்க. விட்டுருவானு உன ஹிந்தி ஒட்ட மட்டும் படிச்சேன்னா டெட் ஒட்ட நார்த் ஷாட் இந்தியால குசுமக் வந்துட்டான் ஆளு ஒரே ஒரு நிமிஷம் டெட் டைம் ஷாட் கொடுங்களேன் குசுமக் எனக்கு. டெட் ஆமா ஷாட் ஹிந்தி குசுமக் வேணாம் உருது மட்டும் போய் இப்போ தப்பு ஊம்பு நாய உருது படிச்சுட்டு ஊம்பு போயிட்டு போ எச்ச பொறுக்கி ஜானி டே பாய் டெட் எச்ச ஷாட் ஒரே பொறுக்கி நிமிஷம் வீர ஜானி ஜானி பொறுக்கி பாய் பாய் பேசுற ஜானி பாய் அந்த சேனாபதி பேசினாரா? டேய் நீ தானடா ஜானி ஊம்பினுக்கிற பாய் ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன். டேய் இவர் லவுடா இவர் வந்துட்டாரு அங்க ஊம்புறதுக்கு இவர் டேய் அங்கிருந்து வந்துட்டாரு பெரிய பருப்பு இவன் இவரு டேய் ஒரு முக்கா நாய பைத்தியக்கார தாயலி ஒரு முக்கா நாய டிஎம்ல வந்து எதுக்கு சப்பிட்டே தெரியுற? பைத்தியக்கார தாயலி உன்னை யார் டேய் கூப்பிட்டாங்க கிறுக்கு புடி டிஎம்ல எதுக்கு வந்து சப்பிட்டே தெரியுற? உன்னை என்ன நான் டிஎம் கூப்பிட்டு என்ன நான் டிஎம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க பேசுறேன். உன்னை வந்து ஊம்ப எதுக்கு தானே சொன்னாங்க டிஎம்ல டிஎம்ல வந்து சாப்பிடுற? வந்து ஊம்ப தானே சொன்னாங்க உன்னை உங்களுக்கு ரோஜா முட்டா இருந்திருக்கும் பைத்தியக்கார அதனால புடிங்க வந்திருப்பானே சும்மா வந்து ஹிந்தி படி நீ மயிர அவனுக்கு படி மியூட்டை நாங்க போடுங்க, அவனுக்கு மியூட்டை வேணான்னு போடுங்க. சொல்றோம் டேய் பாரு நீ இனிமேல் மியூட் டிஎம் போடுவான் டே வந்து டெட் செருப்பு ஷாட் கழட்டி அடிச்சு போடுவோம் பாத்துக்க. சிவாஜி போய் முக்கா ஊம்ப நாய போட்டு மியூட் போடுவான் உனக்கு போய் தமிழ்நாட்டுல ஆடு வீடு இருக்கு அங்கிட்டு போடா. பைத்தியக்கார எதுக்கு புடிங்க டிஎம் டெட் பக்கம் வர? ஷாட் வந்துடுறான் ஹிந்தி படி லவலா படிப்பாங்க ஆடு மேயறப்பாரு. டெட் ஷாட் மதர் சூத் நீதான் மாத்திரச்சு போ ஊம்பு போயிட்டு போய் நீ பைத்தியக்கார லவடக்கா பாலு அங்கேருந்து வந்துடுறானே எல்லாருக்கும் மியூட் மும்மொழிக்கு ஆதரவா போட்டுருவாங்க. கையெழுத்து போடணும் ரிச்சார்ட் ஃபைல்ல வாங்க. போடுற டே சேனாபதி சேர்றா மயிறு நீ எங்கடா வேலை பாக்குற சேனாபதி மயிறு பொண்டாட்டி அனுப்பி வைக்குது தமிழ்நாட்டுல அட்ரஸ் வந்துட்டு கேட்டுப்போம் ஹிந்தி அட்ரஸ் படிக்கணும் கொடுங்க அனுப்பி ஹிந்தி விடுவோம். படிச்சு ஊம்புங்க சரிடா போயிட்டு அப்புறம் ஏன்டா இந்திக்காரனோட கான்ட்ராக்ட் எல்லாம் ஏன்டா எடுக்கிறீங்க அட ஹிந்திக்காரன் எடுத்து போய் வேலை ஊம்பு போயிட்டு போ செய்றீங்க ஹிந்திக்காரன் போய் இல்ல ஊம்பு இல்ல அவன் உட்காந்துட்டு உருது மட்டும் அவ்வளவு தான் சூடு சொரணம் சப்புவானாண்டா இருந்துச்சுன்னா இந்திக்காரன் அவன் கம்பெனில எவனும் வேலை பைத்தியக்கார செய்யக்கூடாது அவன் உருது நாய் மட்டும் அவனுக்கு தான் டாடா வந்து சப்புவானாண்டா பைத்தியக்காரங்க டாடா கம்பெனில எல்லாம் எதுவும் அவனும் இந்திய அவனுக்கு வந்து தமிழ்நாட்டுக்காரன் வேலை வேணாம்னு செய்யக்கூடாது சொல்லாதீங்க ஏண்டா அப்படின்னா சேக்க ஆ, ஊம்பாங்க உரி விடுற ஹிந்திக்காரங்க நாய் நீ ரிச்சார்ட் நீ அவனும் எல்லாம் வந்து ஹிந்திக்காரன் பேசிக்கிற தானடா டாடா பைத்தியக்கார கம்பெனி போடா தாயலி பாடு உனக்கும் வெளில ஏன் டேய் அவர் அதெல்லாம் வெளில ஏன் பேசுறாரு. பேச ஓடுறா அவர் பாடு மாட்டீங்க பாட்டுக்கு பேசுறாரு. படிப்பே படிக்கிறதே கிடையாது சேக் முட்டா இங்கிலீஷ் புண்டைங்க படிக்கிறதா சேக்கு வாயில குஞ்சு ஸ்கூல்ல நக்கின்னு சொல்றது சேக்கு சூத்து நக்கினுங்கிற ஸ்கூல் நாய் நீ ஸ்கூல் சொல்லு எச்ச ஸ்கூல் பொறுக்கி சொல்லு ஜானி ஸ்டேட்டுட்டு ஸ்கூல் தானடா சொல்லு நீங்க வந்து ரிச்சார்ட் அமைதியா இரு. ஃபைனான்ஸ் போடுறீங்க அவங்க ஹிந்தி ஸ்கூல் பேசுற சொல்ற ஸ்டேட்டுட்டு தானே ஃபைனான்ஸ் பைத்தியக்காரங்க போடுறீங்க புண்டைங்களா ம். அவ்வளோ ரிச்சார்ட் வேண்டாம் உங்களுக்கு இதெல்லாம் வக்கர பேசாதீங்க. புண்டையா இருந்துச்சுன்னா உனக்கு ஸ்டேட்டுட்ட வந்து போய் ஊம்ப ஊம்புங்க ஹிந்தி கூடாது படிக்கணும் அப்புறம் அங்க வந்து போயிட்டு எல்லாரும் வந்து ஊம்புங்க ஆ, நாங்க ஹிந்தி படிக்கிறோம் ஆ. பைத்தியக்கார அது புண்டைங்களா உங்களை டேய் இங்க எவனும் பாரு. ஊம்ப சொல்லல டேய் இங்க பாரு. டெட் ஷாட் ஒழுங்குமரி அப்ப உருது தான்டா சப்புவ நீ வேற என்ன சப்புவ உருது தானே சப்புவ ஓடிட்டானா? அதான் போயிட்டாரு.
போயிட்டாரு. ஓட்டம் விடு. இல்லடா நான் நான்லாம் வந்து நீட்டா அசிங்கமா பேசி டிஸ்கஷன் எவ்வளவு பண்ணலாம்னு வருஷங்கள் கூப்பிட்டேன். நான் வட்ட வட்ட நான் இல்ல அவரை எவ்வளவு கூப்பிடுறேன் நாள் ப்ரோ. ஆகுது அசிங்கமா பேசி. இந்த புறம்போக்கு வந்தான் மயிறுகீரன் பேசினுக்கிறான். ஏன்னா அவர் இது கிளியர் வந்து பண்ணாதான் ஜானி நான் பாய் இந்த கேட்கறது. தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இல்ல இது இல்ல இருக்கு. அவரு நான் இப்ப பேசிக்கிறேன். இல்ல இல்ல அது அவன் மனப்பூர்வமா அப்படியே கோபத்துல பேசினானா பரவாயில்ல, புரியுதா? இந்த நாய் ஃபேக்கா பேசுது. வீட்டுல வந்து உருது உட்காந்துக்கிட்டு இங்க உருது ஸ்கூல்லாம் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல.
தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உருது ஸ்கூல்லாம் இருக்குது. எல்லாரையும் உருதை படிக்க வச்சுக்கிட்டு நாய் கவர்மெண்ட் ஸ்கூல்லே இருக்குது உருது லாங்குவேஜ். புரியுதா? இவனுங்க இங்க உட்காந்துட்டு இங்க தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான். அப்போ உருது இவனுங்கெல்லாம் உட்காந்து இவனுக்கு பசங்க மட்டும் உருது படிப்பானுங்க. ஆனா ஹிந்தி படிக்கக்கூடாது வேற யாரும். அது ஃபேக்கா பேசுறது. புரியுதா? அவன் நடிப்பு. அது தெரியுதுண்ணா. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த மொட்டை பேசிக்கலாம். பூலாம் வீட்டுல எல்லாம் உருது தான் பேசுவானுங்க. அவ்வளவு வெறி புடிச்சவனுங்க இவனுங்க. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அரசியல் இந்த திமுக போர்வையில உட்காந்துக்கிட்டு ஊம்பினுங்கிறானுங்க இவனுங்க. எல்லா ஸ்கூல்லையும் இருக்குடா, நிறைய ஸ்கூல்ல இருக்குடா. இங்க அவனுங்க ஏரியா இருக்குல்ல, அவங்க ஏரியா பக்கம் இருக்கிற அவனுக்கு எங்கெங்க இப்போ அதிகமா இருக்காங்களோ அங்கெல்லாம் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லையும் உருது இருக்குது. புரியுதா? இவனெல்லாம் சத்தம் போடாம படிக்க வச்சுட்டு உருது வந்து இது பண்ணி வச்சுட்டு ஹிந்திக்கு மட்டும் சப்பினுங்கிறானுங்க. செருப்பால் அடிக்குவானா இவனுங்கெல்லாம். அதை விட பாரு, நீ நியாயமா கோவப்பட்டு ஏதாவது பண்ணலாம் பரவாயில்ல. இவர் ஃபேக்கா வந்து ஆத்திரவாரு வயிறு கீருன்னு சொல்லி. இல்ல ஜானி பாய், இவனை வந்து ஹிந்தி படிச்சா பானிபூரி தான் விக்கலாம் அப்படின்னு இவனை சொல்லி விட்டுட்டு கிடக்கணும்ல. உங்களுக்கு எல்லாம் ஏன்னா கொஞ்சம் கூட அதை விட இந்த நாய் என்ன வித்துனுங்கிறா? செருப்பு தைச்சுன்னு இருப்பான். வேற என்ன இல்ல பண்ணுவான்? ஜானி இல்ல ஜானி பாய், நான் ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். மசூதிக்கு எதிரில உட்காந்து செருப்பு தைக்கிற நாய் இவன். இது வந்து தமிழ்நாட்டு இந்த மக்கள் சாம்பிராணி மனசுல இருங்க இல்ல ஜானி பாய் சாம்பிராணி பேசுங்க. போடுவான், தூபம் போடுவான். தமிழ்நாட்டு மக்கள் மனசுல போய் இப்ப ஹிந்தி படிச்சா பானிபூரி தான் விக்கலான்ட்டு பேசிட்டு இருக்கானுல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த மென்டாலிட்டி இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. இதுவே ஹிந்தி படிச்ச ஸ்டேட்ல எவ்வளவு பெரிய தொழிலதிபர்கள், எவ்வளவு பெரிய IAS IPS அதிகாரிங்க இருக்காங்க, கலெக்டர் இருக்காங்க. ஏன் அவங்களெல்லாம் பத்தி பேச மாட்டீங்க? இங்க தமிழ்நாட்டிலயும் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதே தமிழ்நாட்டுல படிக்காதவங்க மகாராஷ்டிரா. பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆக சொல்லுங்க. பிரசாந்த் கிஷோர் கிட்ட இருந்தா இவனை மண்டி போட்டு உட்காந்துருந்தானுங்க. இருங்க ஜானிபா, மகாராஷ்டிராலையும் சரி, டெல்லியிலயும் சரி, இங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க போய் வேலை செய்யறாங்கல்ல. இருக்கிற கவர்மெண்ட் இதுல உள்ள முக்கியமான வேலைகளை அவங்க நிறைய வேலைகள் செய்யறாங்க. அது வேலையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீங்களா போய் தேடி பாருங்க. ஓகே, அதே மாரி வேலையெல்லாம் பார்க்க தமிழ் படிச்சா நீங்க இந்த வேலை தான் செய்றீங்கன்னு அவங்க சொன்னா உங்களுக்கு எப்படி ரோசம் வரும்? நமக்கு மட்டும் வலிக்கும்ல. அப்ப அவங்கள நீங்க அதுமாரி சொல்றீங்கல்ல, அது என்ன புத்தின்னு கேக்குறேன். ரெண்டாவது, அரசியலுக்காண்டி இவனும் பலிகடாகிட்டு ஜானி பாய் ஹிந்தி படிச்சா பானிபூரி தான் வைக்கணும்ட்டு இந்த NTK நாயங்களும் அதுக்கு நான் சொல்லல. அவனதுலயும் படிச்சுட்டு எவ்வளவு பெரிய ஹை பொசிஷன் ஜாப்ல எவ்வளவு பேர் இருக்கானோ. அததானே சொல்றேன். ஒரு பீகாரி பிரசாந்த் கிஷோர் கிட்ட மண்டி போட்டு இருந்தவனுங்க தானே அவனுங்க. நீ இன்னும் எதுக்கு இது யாருன்னு தெரியாதா? அவனுக்கு அரசியல் நாடகம் பேசினுக்கிறாங்க. எதுக்கு ஹிந்திக்காரன் கபில் சிபில் தப்பி இவனை ஊம்ப போறானோ? கொஞ்சம் அமைதியா இருக்கேன் ஒரு நிமிஷம். நான் ஜானி, நான் ஒரு கேம் இருக்கு பாருங்க. தென்னாட்டில் 5 வாட்டி கையை ஆட்டினாதான் நான் வந்து மைக் கொடுப்பேன். 5 வாட்டி கையை மேல வைக்கிற காமிங்க, டாட்டா காமிக்கணும். 5 வாட்டி டாட்டா சிம்பிள் போடுங்க, அப்பதான். இப்ப வந்தவனும் ஒன்னு சூத்து நினைமா இருப்பாங்க. ஹாய், நான் இப்பதான் வந்தேன். நீ இன்ன வரைக்கும் ஏதாவது என்ன பத்தி கேட்டிருந்தீங்கன்னா தெரியாது, சாரி. இல்ல, சுப்பிரமணி இப்பெல்லாம் அமைதியா இருந்துக்கிறாரு. ஓ, எங்கேயா போல எவ்வளவு நேரம்? ஆனா இப்பதான் நான் வந்தேன். இன்னொரு வேலை. நானே ஃபார்ம்ல எல்லாமே எனக்கு கஷ்டமாகுது இப்ப அதிசயமா பேசுறதுக்கு. நீங்க என்ன பிரஷர் மாத்திரை போட பேர் பாரு. டைம் ஆயிட்டுல சுகர் மாத்திரை பிரஷர் மாத்திரை எல்லாம் போட வேண்டாமா? என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்பேஸ்ல டீசெண்டா பேசலாம்னு வந்தா இப்படி. ஐயோ, நான் நிஜமா நான் கடைசியா ஒரு 15 நிமிஷமா இல்லவே இல்லை. என்னாச்சு? யாரும் ஒன்னும் பேசல. நான் பேட் வச்சு அந்த யூனிவர்ஸை ஏத்தி விட்டா அவன் வந்து ஒழுங்கா பேசினரும் மயிறுகிறான்றான். இப்ப தென்னாட்டவன் வர ஏதாவது மைக் கேட்கிறாரு, கொடுக்குறதா வேணாமா? வேண்டாம். அவனுக்கு கொடுக்காது. அவனுக்கு டீசெண்டாவே பேசுறது. அவனுக்கு என்ன பேசி ஒரு பைத்தியக்காரன் கிட்ட பேசி என்ன முன்னேற போறீங்க? ஸ்மைலி சிம்பிள் போடு, இல்லன்னா 5 வாட்டி கையை இப்படி மேலே கீழே டாடா சிம்பிள் காமி, அப்பதான் எனக்கு மைக் கொடுப்பேன். தென்னாட்டில் நான் சொன்னதை செய்ய, அப்பதான் மைக் கொடுப்பேன். 5 வாட்டி கை சிம்பிள் ஆட்டணும். நீங்க பேசுங்க. நான் இப்ப நாங்க கை காமிச்சா நான் கவுண்ட் வச்சுக்குவேன். இல்ல, இதெல்லாம் இதுவாகுது. போய் உருது பேர்ல இருக்கிறதெல்லாம் போட்டு அழிக்கணும், கருப்பு பெயிண்ட் போட்டு. அதை பண்ணாம இருக்கிறாங்க பாரு. அதுதான் இவனுங்களுக்கு ஆயிர திமுரு. புரியுதா? இவனுங்களுக்கு வேண்டியது நடக்குது. இவனுங்க மட்டும் உருது படிச்சுப்பானுங்க. இர்ரா சிலம்பு, இவனுங்க மட்டும் உருது படிச்சுப்பானுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லயே உருது சொல்லி தந்துருவாங்க. இருக்கிற இங்க 1 கோடி பேர் தெலுங்காரங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெலுங்கு சொல்லி தரது கிடையாது. ஏன்னா இவனுங்க ஓட்டு தானே வேணும், அதாவது சப்பின்னு இருப்பானுங்க.
நீங்க தென்னாட்ட ரிமூவ் பண்ணி விட்டீங்களாண்ணா? ஏன்னா நீ ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணியா? அக்செப்ட் பண்ணல. ஏன்டா நான் தான் வேணான்னு சொன்னேன். நான் அவங்க கிட்ட பேசுறது ஒண்ணு, செவுத்துல போட்டுறது ஒண்ணு. இல்ல நான் அக்செப்ட்லாம் பண்ணல. அவனே இருக்குமா வெளியில போயிட்டான். உன் மண்டை நான் தான் ரிமூவ் வந்து பண்ணல. உடையும் பார்த்துருவேன். அவனை வச்சு கொஞ்ச நேரம் கை கால ஆட்ட சொல்லி ஏதாவது பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு என்னப்பா யாரும் பேசல. இல்ல மறந்துட்டான் போல டெட் ஷாட்லாம். நம்ம இத பாரா பேசிட்டுக்கிறான். அவர்கிட்ட டிஸ்கஷன் ஒண்ணுதானே பண்ணலான்னு கூப்பிட்டேன். சொல்றான். அண்ணா அண்ணாங்கிற அவனை போய் அந்த பரதேசிய நான் டிஸ்கஷன் பண்ணலான்னு கூப்பிட்டேன். நீங்க அவரு ட்ரிகர் பண்ணா எல்லாரும் ட்ரிகர் ஆயிட்டீங்க. என்ன ட்ரிகர் பண்ணா அசிங்கமா பேசின ட்ரிகர் ஆன பின்ன என்ன? அதுக்கு மேல என்ன இது பண்ணுவேன்? சரி இப்போ திருப்பி வந்துட்டாரு. வந்தவனே எடுத்து வந்தவனே மயிர எப்படி என்ன மேல சீக்கிரம் எதுக்குடா உட்காந்து கத்திக்கிட்டு அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு சொல்ல தெரியாதா அந்த பூணு சப்புடா வந்துட்டு எடுத்தவனே இவன் எதுக்கு இவனுக்கு என்ன ஆச்சு? மேல வந்தவனே வாயில வந்து வச்சுக்கோடா. சிவாஜி இவனுக்கு என்ன மேல ஆச்சு? வந்தவனே வாயில போனதுக்கு அப்புறம் வச்சுக்கோ. அழுதுட்டு இருக்கான். உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு மயிரு? நான் என்ன சொல்றேன்? டென்ஷன் ஆகணும் சொல்றேன். டென்ஷன் ஆகல, நீ தானே டென்ஷன் ஆன. நான் பைத்தியம் சொல்றேன். பைத்தியம், நீ தானே டென்ஷன் ஆகி மயிரன்னு சொல்றது கேளு. நான் என்ன சொன்னேன்? ஏண்டா நான் என்ன கேட்டேன்? உருதக பத்தி கேட்டா நீ ஏன்டா டென்ஷன் ஆன? நான் என்ன சொன்னேன் சொல்றதுக்கு திரும்ப சொல்றேன் கேளு. யாரு டென்ஷன் ஆனது? ஃபர்ஸ்ட் அத சொல்லு, ஒத்துக்கோ. கொஞ்சம் நான் என்ன சொன்னேன்? இல்ல ஃபர்ஸ்ட் நான் தான் டென்ஷன் ஆனேன்னு சொல்லு, அப்பதான் அடுத்து பேச திட்டவே இல்ல. நான் என்ன சொன்னேன்? இல்ல நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. ஹிந்தியாவது மயிராவதுன்னு எதுக்கு டென்ஷன் ஆகி பேச? ஆமா, எனக்கு அது ஹிந்தி மயிர் மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஹிந்தி அதுதான் சொல்றேன். அதுதான். அப்ப நீ டென்ஷன் ஆற, அப்ப நீ டென்ஷன் ஆயிட்டு என்ன கேக்குற? நான் என்ன சொல்றேன் நீ தானே ட்ரிகர் ஆன. நான் சொல்றது கேளு. வேற ஸ்டேட் ஆளா இருந்தாலும் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லலாம். நீ தமிழ்நாட்டுக்காரன். தமிழ்நாட்டுல நாமெல்லாம் வந்து இங்கிலீஷும் தமிழும் படிச்சுட்டு வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம். ஆனா நீயும் வந்து இந்த வடநாட்டுல எங்க வேற லெவல்ல போயிட்டு இருக்கிற? நீ ஒட்டகத்துல இது பண்ணி தானே உட்காந்துக்கிற. என்ன நீ பேசுற? நீ என்ன நீ பேசிட்டு இருக்க? நீ படம் பார்த்தல? நீ தமிழ்நாட்டுக்காரன் வந்து பெருமைப்படணும். நீ முதல்ல நீ வந்து நான் ஒண்ணு கேக்குறேன் பாரு. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க, நீ வந்து சுந்தர் பிச்சை எடுத்துன்னு போய் இங்க சேர்க்காத. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை எங்க படிச்சாரு? சரி, அப்துல் கலாம் எங்க படிச்சாரு? இங்க சாதிச்சவங்க எல்லாம் எங்க என்ன படிச்சாங்க? அப்துல் கலாம் எங்க படிச்சாரு? அப்துல் கலாம் இந்திய வந்து எதிர்க்கலையே உன்ன மாதிரி தற்குறியா. அவர் எங்க படிச்சாருன்னு கேட்டேன். அவர் எங்க படிச்சாலும் அவர் ஹிந்தி எதிர்க்கலையே. படிச்சாரு அவர் இங்கிலீஷ் தமிழ் மட்டும் தான் படிச்சாரு. அப்புறம் அவர் படிச்சாரு. ஆனா உன்ன மாதிரி ஹிந்தி எதிர்க்கலையே. அவரு ஹிந்தி என்னையா இவனுங்க ஹிந்தி கத்துக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு ஹிந்தி பேச தெரியும். நான் ஹிந்தி எதிர்த்தேன். நான் ஹிந்தி எதிர்க்கலையா? சொல்றத கேளியா? ஆமா, நீ ஹிந்தி மயிரன் இவ்வளவு நேரம் என்ன சொல்றது? மூசா கேளு. எனக்கு ஹிந்தி வேணாம். எனக்கு தேவைப்பட்டா நான் போய் கத்துக்க போறேன். சரிப்பா, உனக்கு ஹிந்தி வேணாம்னா உருது படி. எனக்கு அதுவும் வேணாம். மலையாளம் படி. எனக்கு ஹிந்தி தெலுங்கு படி. ஹிந்தி நான் சொல்றத கேளியா? தமிழ்நாட்டுல வேலை செய்யறதுக்கும் இந்தியா முழுசும் வேலை செய்யறதுக்கும் உலகம் எல்லாம் வேலை செய்யறதுக்கும் எனக்கு ஹிந்தியும் தேவையில்ல, உருதும் தேவையில்ல, மலையாளம் தேவையில்ல, ஒரு மயிரும் தேவையில்ல. எனக்கு போதுமா? ஏன் தேவையில்ல? ஏன் தேவையில்ல? இப்ப நான் நாத்துல வேலை கிடைச்சு ஒரு நாத்துல ஹரியானா ஒரு ஸ்டேட்ல போறேன். நீ சோறு கேட்கணும்னா எப்படி கேட்ப? இங்கிலீஷ் போனீங்க. கடையில பொருள் கேட்கணும்னா எப்படி கேட்ப? திரும்ப திரும்ப என்ன திரும்ப திரும்ப? இப்போ சரி, ஒரு எல்என்டில வேலை கிடைக்குது உனக்கு நாத்துல. சரி, நீ அங்க போய் ரோடு போடுறவங்க கான்ட்ராக்ட் போடுறவங்க கிட்ட நீ என்ன பேசி வேலை வாங்குவ? இங்கிலீஷ்ல பேசியா? புடிச்சிருவியா? புடிச்சிருவியா இங்கிலீஷ்ல பேசி? சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். சரி, ஒரு கம்பெனில மாருதி கம்பெனில வேலை கிடைக்குது உனக்கு ஹரியானால. அங்க போய் என்ன பேசுவ நீ? நான் பதில் சொல்றேன். ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் என்ன பேசுவ? நான் சொல்றத பதில் சொல்றேன் கேளியா? நான் வந்து இப்போ இன்ஜினியரா போறேன் வச்சுக்கேன். எனக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பான். அவனுக்கு ஹிந்தி தெரியும். யாரும் அவன் லோக்கல் சூப்பர்வைசர் இருப்பான். அவன் பேசிட்டு போறான். அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ போற உடனே உனக்கு எடுத்து போய் உனக்கு சூப்பர்வைசர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உன்னையே வந்து ஒரு அப்ரண்டிஸா தான் போடுவாங்க. புரியுதா? நீ எடுத்த உடனே நீ உனக்கு செலக்ட் ஆயிட்டா உடனே எடுத்த உடனே நீ ஹை லெவல்ல மேனேஜரா சொல்றது. படிக்காம போனா என்ன படிக்கணும்? சரி, நீ என்னதான் படிச்சா நீ என்ன ஐஐடில ஃபர்ஸ்ட் போற?
ஏண்டா அட என்னய்யா ஐஐடில ஏன்னா எத்தனை பேர் படிக்கிறான்? உங்களுக்குலாம் வந்து ஒரு அறிவுன்றது சரி ஒண்ணு ஒரு நிமிஷம் கிடையாது ஜானி இரு. நீ இவ்வளவு பேசுறல ஐஐடில ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் கவர்மெண்ட் படிக்கிறாங்க? ஸ்கூல்ல இரு இரு, இரு. படிச்சவங்க அட எல்லாம் இரியா. எங்க தெரியுமா போறாங்க? எந்த ஃபாரின் தெரியுமா போறாங்க? சரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் ஆ, எங்க போறாங்கன்னா ம், மிடில் ஈஸ்டுக்கு போய் அங்க ம். போய் லேபர் ஒர்க் பண்ணுகிறாங்க. வேற படிச்சவங்க லேபர் கழுவுறது, ஒர்க் பண்றானா? துடைக்கிறது. நீ சிபிஎஸ்சில படிக்கிறவங்க தான் ஐடி ஈட்டின்னு வேற ஜாப் போறானுங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எத்தனை பேர் ஐடிக்கு போயிடுறாங்க சொல்லு? அதாவது நீ என்ன சொல்ல எத்தனை பேர் வரேன்னா ஃபாரின் இரு, இப்ப நீ என்ன எத்தனை சொல்ல பேர் ஃபாரின் நீ என்ன இன்ஸ்டியூஷன்ல சொல்ல சரி வரேன்னா பிடிஆர் போனாரு. பிடிஆர் என்ன தமிழ் மீடியம் படிச்சாரா? என்ன படிச்சாரு அவரு? பிடிஆர் என்ன படிச்சாரு சொல்லு சொல்லு? நீ சொல்லு. அவரு என்ன இரு மொழிகை சொல்லு படிச்சா நீ மும்மொழிகை சொல்லியா? படிச்சாரா? ஊருக்கே ஐசிடிஎஸ்சில தெரியும். நீ சொல்லு, அவர் நீ என்ன இருமொழிகை கேக்குற? தான் படிச்சாரு. அதெல்லாம் யோ கிடையாது. பிடிஆர் பிடிஆர் எதுல என்ன படிச்சாரு? படிச்சாருன்னு ப்ரூஃப் எடுத்து அவர் போட்டாச்சு இருமொழி கொள்கை எல்லாரும். தான் படிச்சாரு அவரு. அவர் அவர் மும்மொழி இருமொழி கொள்கை தான் கிடையாது. படிச்சாரு. எதுல படிச்சாரு? எதுல படிச்சாரு? பிரைவேட்ல படிச்சாரு. சரி பிரைவேட்ல வந்து தேர்ட் லாங்குவேஜ் சொல்லி தருவாங்க. சரி இல்லைங்க, பிடிஆர் எதுல படிச்சாரு நான் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படிச்சாரு அவரு. நீ பாத்தியா ஆமா, போயிட்டு? பிடிஆருக்கு ஹிந்தி தெரியும். என்ன ஹிந்தி படிச்சாரு? சிரிக்காம பதில் சொல்லு. தயவு செய்து தற்கொலை மாதிரி இருக்காத. நான் தற்குறி, ஏதாவது நீ ரொம்ப பேசணும்னா அறிவாளி தான். நம்ம பதில் தற்கொலை சொல்லு. மாதிரி இப்ப பேசிட்டு பிடிஆர் வந்து ஹிந்தி படிச்சாரு. நீ ஆமாயா, பாத்தியா? பிடிஆர் ஒரு தேர்ட் லாங்குவேஜ் இருக்குயா. அது அவரு போய் கேள்வி என்ன தேர்ட் நான் லாங்குவேஜ் உன்னை கேட்டதுக்கு நீ படிச்சாருன்னு. பதில் சொல்லு. அது மேண்டேட்டரியா? அவர் கேட்டதுதான் சொல்றேன். நான் கேட்கறதுக்கு பிடிஆர் பதில் மும்மொழி சொல்லு. கல்வி தான் படிச்சாரு. அது பிடிஆர் மும்மொழி கொள்கை படிச்சாரு, பிரைவேட் ஹிந்தி ஸ்கூல்ல படிச்சாரு. மும்மொழி கல்வி தான் படிச்சாரு. இது நான் சொல்றதுக்கு இல்ல, ஹிந்தி படிச்சாரா? பிடிஆர் இந்த ஊட்டியில இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சாரு. வந்து உங்க இருமொழி கல்வியை படிக்கிறாரு அவரு. அந்த ஆளுக்கு என்ன அவர் ஹிந்தி தலையெழுத்தா? படிச்சாரான்னு கேட்டேன். நான் கேட்டது அவர் கொத்தடிமை ஹிந்தி படிச்சாரா? கொத்தடிமை நீ படிப்ப, அவர் எதுக்கு படிக்கணும்? யோ முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ ஹிந்தி முதல்ல படிச்சாரா? உன் புள்ள எங்க படிக்க வச்சிட்டு இருக்க, அதுக்கு பதில சொல்லு. யோ என் புள்ள எங்க படிச்சு நீங்க கேக்குற? ஆமா, ஆனா உன் புள்ள எங்க படிக்க, அடுத்தவன் புள்ள எங்க படிக்கணும், அடுத்தவன் புள்ள என்ன படிக்கணும் நீ ஏன் முடிவு பண்ற? உதயநிதி எங்க படிச்சாரு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாப்ல? அடுத்தவன் புள்ள எங்க உதயநிதி எங்க படிக்கணும் படிச்சாரு? டான் பாஸ்கோ படிச்சாப்ல? இல்ல, அடுத்தவன் புள்ள எங்க படிக்கணும் நீ ஏன் முடிவு பண்ற? சரி ஒரு ஆள் பேசுங்க. யாரா ஒரு ஆள் பேசுங்க. ஒரு ஆள் பேசுறதா? அடுத்தவன் புள்ள 2 பேத்துக்கு மூலக்கா பதில சொல்லு. நீ இல்ல ஜானி நீ முதல்ல பதில சொல்லு. நீ முதல்ல பதில சொல்லு. இப்பதான் கேட்டேன். உன் புள்ள எங்க படிக்கிறான்? உன் புள்ள எங்க படிக்கிறான்? என் புள்ள ஸ்கூல்ல படிக்கிறான். மத்தவன் புள்ள இல்ல என்ன காட்டுலயே படிக்குது. இதெல்லாம் காமெடின்னு வந்து பண்ணிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் எப்படி சொல்லு? என்னதான் உங்களுக்கு வேணும்? உன் பிரச்சனை என்ன? நீ உன் புள்ள எங்க படிக்க வைக்கிற? இருங்க ஜானி, நீ உன் புள்ள எங்க படிக்க வைக்கிற? என் புள்ள ஸ்கூல்ல படிக்கிறான் சொல்லுங்க. அதே மாதிரி அடுத்தவன் புள்ள ஸ்கூல்ல 3 மொழி படிக்க போறேன். இப்ப என்ன வேணுங்கிற? நாங்க ஒத்துக்க மாட்டேங்க. நீ ஒத்துக்கலன்னா ஒத்துக்காத. உன்னை யாரு கேட்டா? உன் புள்ளைய இங்க படிக்கல. ஒத்துக்காதுக்கு உன் புள்ள என்ன இங்கேயா இருக்குது நீங்க படிக்க வைக்கிறதுக்கு? நீ ஏன் 4 மொழி படிக்க வச்சுக்கிட்டு இருக்க? அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து வந்து உங்க அடிச்சு உட்கார வச்சு போட்டு நாங்க வந்து ஆட்சியில வந்துட்டு நாங்க நடத்த போறோம். இல்லன்னா காசு கொடுக்க மாட்டோம். எந்த வருஷம்? காசு கொடுக்க மாட்டோம், அவ்வளவுதான். காசுக்கு பிச்சை எடுத்து ஐஎம்எஸ் இங்க ராயப்பேட்டையில ஒரு ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலு. அதுல வந்து உருது சொல்லி தராங்க. வாங்க டெட் ஷாட் வாயா, பெயிண்ட போட்டு அடிக்கலாம் வாயா. சரி இப்ப என்ன உருது சொல்லி கொடுத்தாங்க, தெலுங்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆமா பாத்தியா, உனக்கு உருது சொல்லி கொடுத்தா என்னவா? உருது மட்டும் சொல்லி கொடுக்கலாம், அப்ப வேற எதுவும் சொல்லி கொடுக்கலாம். உன் பிரச்சனை என்ன பிரச்சனை? ஆமா, நீ எப்படி 3வது மொழி படிக்க வைக்கிற? இருமொழி கொள்கை தானே உனக்கு. உருது ஏன் சொல்லி தர? உருது ஏன் சொல்லி தர கவர்மெண்ட் ஸ்கூல்ல? உன் மகன் பிரெஞ்சு தானே படிக்கிறான். உன் மகன் பிரெஞ்சு தானே படிக்கிறான். உன் மகனை தமிழ் படிக்க வைக்கவே உனக்கு துப்பு இல்ல. உன் மகனே பிரெஞ்சு படிச்சுட்டு இருக்கான். நீ எதுக்கு பேசுற? நான் போயிட்டு யாருன்னா அன்னைக்கு சொன்ன லூசு கூடு யாரு? நான் சொன்னது நீ காதுல வாங்கினியா? தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறான்னு சொன்னேன். தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறானா? ஏன்டா போய் சொல்ற? ஏன்டா போய் சொல்ற? அவன் இங்கிலீஷ் இதுவும் படிக்கிறான். அதுவும் என்ன ஜானி, அதுவும் ஹிந்தி படிக்க வைக்கல. என் பொண்டாட்டி கொண்டு போய் பிரெஞ்சு படிக்க வச்சுட்டா. எனக்கு அதுல உடன்பாடே இல்லன்னு வேற சொன்னான். ஹிந்தி படிச்சிருந்தா கூட பரவாயில்லன்னா. நீ சொன்னது எங்க காதுல விழுந்ததாண்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ இப்ப மாத்தியாண்டா பேசுற. ஏன்னா உன் பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சா அது வந்து வேற, மத்தவங்க பிள்ளைகளுக்கு வச்சா இது வேற. பிரெஞ்சு கத்து கொடுப்பேன், இது மேண்டரின் கத்து கொடுப்பேன். உனக்கு என்னடா பிரச்சனை? என் பிள்ளை எங்கேயோ படிச்சுட்டு போகுது, நீ யாரா முடிவு பண்றதுக்கு? பிரெஞ்சு கத்து கொடுப்பேன், மேண்டரின் கத்து கொடுப்பேன், ஜெர்மன் கத்து கொடுப்பேன், என்ன வேணாலும் என் பிள்ளை கத்து கொடுப்பேன். நீ யாரு கேள்வி கேட்க? என் கக்கூஸ் கழகத்துக்கு ஓட்டு போட்டு முதல்வரா வச்சிருக்கிறது நான் சொல்ற கல்விக் கொள்கையை நீ கொண்டு வந்து எனக்கு சொல்லி தரதுக்கு தான். என்ன இதை நான் சொல்ல, இவர் சொல்லியிருக்காரு. யார் அவரு? அவர் பேர் என்ன? தமிழன் பிரசன்னா. ஓட்டா ஓட்டா இல்ல பிரெஞ்சு கத்துக்கிற மூஞ்ச பாருன்றான். அப்ப இவங்க பசங்க மட்டும் தான் பிரெஞ்சு கத்துக்கணுமா? நம்ம பசங்களா கத்துக்க கூடாதா? எல்லாம் இவன் புள்ள படிக்குவாமா, அவளுக்கு மட்டும் 3 கொட்டையாமா, நம்ம மத்த பசங்களுக்கு எல்லாம் 2 கொட்டை, அதனால படிக்க கூடாதாமா.
இல்ல இவன் வந்து பொய்யா அப்படியே பொய்யா ஆதங்கப்படுறாரு. தமிழ்நாட்டுக்கு எதுக்கு இது? அன்னைக்கு நானும் 2Gயும் பேசும்போது உண்மை சொல்லிட்டான் ஜானி. இவன் பிள்ளைய கொண்டு போய் பிரெஞ்சுல சேர்த்து விட்டுருச்சு இவன் பொண்டாட்டி. இவன் பொண்டாட்டி சண்டை போட்டிருக்கான். நீ ஹிந்தி கத்துக்க சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்கு பிரெஞ்சு படிக்க வச்ச பிள்ளையான்னு. ஹிந்தி கத்துக்கிட்டா அப்படியே வந்து உருவக்கு ஈஸியா இருக்குமில்ல அப்படிங்கிறதுக்காக சரி, இப்போ ஹிந்தி நீங்க வேலை பிரெஞ்சு வைக்கல. கத்துக்கிறதுக்கு போறீங்களா? பிரெஞ்சு அப்படியே கத்துக்கிறதுக்கு நைஸா போறீங்க. பேசி வாங்கிட்டு இருக்கிறீங்க இன்ஃபர்மேஷன். பாவம். இப்ப உளறிட்டான். இப்ப வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கான். இருங்கய்யா, நீங்க பிரெஞ்சு கத்துக்கிறதுக்கு ஏன்டா போறீங்களா? டென்ஷன் ஆகுற? பதட்டப்படாம பேசுறா. அதுக்குதான் வந்து டென்ஷனா பதட்டப்படாம பேசுறா. நீ என்னடா இல்ல கேக்குறது? எதுவுமே பேசல. நாங்க கேட்கறதுக்கு போது நீ பதில் சொல்றா. டேய், நாங்க கேட்கறதுக்கு நீ பதில் சொல்றா. உன் புள்ளை நீ எங்கடா படிக்க வைக்கிற? உன் புள்ளை ஏன்டா தமிழ் படிக்க வைக்கல? எந்த ஸ்கூல் படிக்க வைக்கிற சொல்லு. உன் புள்ளை ஏன்டா? ஸ்கூல் பேர் நாங்க கேட்டதுக்கு நீ பதில் சொல்றா. உன் புள்ளை ஏன்டா நீ தமிழ் படிக்க வைக்கல? நாங்க கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. உன் புள்ளை நீ ஏன் தமிழ் படிக்க வைக்கல? எங்க படிக்கிறா? சொல்ல முடியாதுன்னா நீ யாரு எங்க போயிட்டு படிக்கிறா எங்களை சொல்லு. கேள்வி கேட்க? நான் எதுக்கா உன்னை ஊம்பணும்? உனக்கு ஊம்பதுக்கு அங்க என்னடா இருக்கு? நான் உனக்கு ஊம்பதுக்கு அங்க என்னடா இருக்கு? ஏடா நாங்க எங்கடா ஊம்புறோம்? நீங்க தானே டெல்லியில வந்து காசு கொடு காசு கொடு எனக்கு தெரிஞ்சு காசு கொடு கிரசன்ட் ஊம்புறீங்க. ஸ்கூல்ல தான் படிக்க வைப்பான்னு நினைக்கிறேன். இவன் புள்ளைய கிரசன்ட் ஸ்கூல்ல படிக்க ஆமா வைப்பான்னு ஆமா. நினைக்கிறேன். இவன் பிள்ளை வந்து இந்தியால கத்து கொடுத்தா இவன் பிள்ளைக்கு அறிவே இருக்காதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் வெளிநாட்டு உட்கார வச்சு பிரெஞ்சு கத்து கொடுத்துட்டு இருக்கா. அவ்வளவுதான் இந்த கிறுக்குதியோட லட்சணம். இல்ல அவன் என்ன தெரியுமா, மும்மொழி என்ன கல்வியை நீ மாதிரி ஏன்டா உன் என்ன பிள்ளை மாதிரி படிக்க நீ வைக்கிற? வந்து நீ ஏன்டா மும்மொழி கொள்கையில உன் பிள்ளை படிக்க வைக்கிற? அதே மாதிரி தானே இது எங்க இஷ்டம்டா. அதெல்லாம் உன் இஷ்டம் பையன் எங்களுக்கு கிடையாது. வேணும்டா. அதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. நீ எங்க தமிழ் தான் இஷ்டம்டா. படிக்க எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ரா. எங்க கவர்மெண்டோட ஸ்கூல்ரா. உங்க அப்பன வீட்டுல இருந்து கொண்டு வரல ஸ்கூல. கோவாலபுரத்துல இருந்து எந்த கிறுக்குதையும் கொண்டு வந்து ஸ்கூல் நடத்தல. இது எங்க அப்பன வீட்டு காசுல எங்க கிட்ட வாங்கின வரியில கட்டின ஸ்கூலு. நான் சொல்றதுதாங்க பாடமா இருக்கணும். நீங்க யாரா சொல்றதுக்கு? இவன் வரி கூட கட்டுறானா நான் வரி கொடுத்து என் வரியில கட்டின ஸ்கூலு. நீ உங்க ஒப்பன விட்டு கோபாலபுரத்துல இருந்து கொண்டு வந்து கட்டின ஸ்கூல் இல்ல. நீங்க ஒப்பன விட்டு கோபாலபுரத்துல கட்டின ஸ்கூல்ல போய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சன்சைன் ஸ்கூல்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏடா சன்சைன் ஸ்கூல்ல என்னடா பண்ணிட்டு? நாங்க ஸ்கூலுக்கு போறோம் போகல. நீ போயிருக்கியடா முதல்ல? நீ போயிருக்கியடா தற்கொலை? ஏடா நீ தற்கொலை நீ போயிருக்கியடா? நீ போயிருக்கியடா? நான் படிச்சதுக்குண்டா. நீ என்னடா படிச்சிருக்க? நீ என்னடா படிச்சிருக்க? இவன் என்ன படிச்சிருப்பான்? 10வது படிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அரபு நாட்டுக்கு போய் போயிருப்பான். என்ன மும்மொழி மும்மொழி மும்மொழி? உன் புள்ள என்னடா படிக்கிறான்? உன் புள்ள என்னடா படிக்கிறான்? எந்த ஸ்கூல்லடா படிக்கிறான்? எவ்வளவு டென்ஷன் ஆகிறா பாருங்க ஜாடி. அவன் புள்ள எங்க படிக்கிறதுக்கு உண்மை வெளியே தெரிஞ்சு இவ்வளவு டென்ஷன் ஆகிறா பாருங்க. இவன் புள்ள 4 மொழி படிக்குமாமா. அதுக்கு 3 கொட்டையாமா. நம்ம புள்ளைய படிக்கூடாதாமா. ஒரு கொட்டை வாயில வச்சுக்க. நான் சொல்றது உன் புள்ள எங்கயா படிக்கிறான் சொல்லியா? நீ வச்சிருக்கே இல்ல. நீ வச்சிருக்கே இல்ல. நான் என்ன சொல்றேன், ஹிந்தி தான் படிக்க போறீங்க. எங்க சௌரியம்டா. எங்க சௌரியம்டா. உங்க ஒப்பன விட்டு கோவாலபுரத்துல இருந்து கொண்டு வந்து ஸ்கூல் கட்டலடா. உங்க சௌரியம் எங்க சௌரியம். நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க படிக்க வைக்கணும். என்ன உங்க ஒப்பன விட்டு கோவாலபுரத்துல இருந்து கொண்டு வந்து ஸ்கூலை கட்டல. ஸ்கூலு கவர்மெண்டோடது. கவர்மெண்டோட உங்க ஒப்பன விட்டது கிடையாது. அப்படித்தாண்டா நாங்க ஹிந்தி படிக்க வைப்போம், உருது படிக்க வைப்போம், ஜெர்மன் படிக்க வைப்போம், பிரெஞ்சு படிக்க வைப்போம். உங்க சௌரியத்துக்கு என்னடா பண்ண முடியும்? நீ கடைசி வரைக்கும் நீ பிச்சைக்கார. உனக்கெல்லாம் அதுக்கு அதிகாரம் கிடையாது. உனக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாதுடா பிச்சைக்காரா. டேய் நீ பிச்சைக்கார. உனக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாதுடா. உனக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாதுடா பிச்சைக்காரா. என்ன நீ எங்க கிட்ட பிச்சை எடுத்தா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்க. என் மூஞ்சி நீ ஏன்டா பாக்குற? என் மூஞ்சி என்ன அவ்வளவு இதாவா இருக்குது? ஏன்டா இப்படி ஹோமோசெக்சுவலா தெரியுறீங்க? ஏன்டா இல்லீங்க? கத்துற வரைக்கும் கத்திட்டா டென்ஷன் இல்ல. இது நம்ம பள்ளிக்கைத்தாவா அந்த பொண்ணு நினைச்சிருக்கோம். பைத்தியம் செருப்படி வாங்கிட்டு இருக்காரு. பையனா பொண்ணா எங்க படிக்க வைக்கிற? எந்த ஸ்கூல்ல? எந்த ஸ்கூல்? நீ ஊம்பி தானே படிக்க வைக்கிற எல்லாரையும்? ஏன் ஜானி இவன் தான் இப்படி போயிட்டானா? இல்ல இவன் தான் இப்படி போயிட்டானா? இவன் பையனையும் அதே மாதிரி இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கான் பாருங்க. ஏன்டா டே அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு போறோம் பையனை படிக்க வைக்க? ஏன்டா டே அது ஏன்டா உன் பையனை எல்லாம் பண்ண வைக்கிற? பாவண்டா சின்ன பையன். உன் வாழ்க்கை தான் நாசமா போச்சு. நீ பைத்தியக்கார குதிய தெரியுற. நீ வெறிய புழுக்கு. கத்தாதரா கத்தாதரா. ஏன்டா கத்துற? டென்ஷன் ஆகாதரா. டென்ஷன் ஆகாதரா. டே டென்ஷன் ஆகாதரா. டென்ஷன் ஆகாதரா. ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஏன் பிபி மாத்திர போற? என்ன வேணாலும் நாங்க படிக்க வைக்க போறோம். நீ என்ன வரைக்கும் உன் பையன் எங்க படிக்க வைக்கிற? ஆரம்பத்துல இருக்க அதே கேள்விதான். உன் பையன் எத்தனை மொழி படிக்கிறான்? உன் பையன் எங்க படிக்கிறான்?
உன் பையன் எங்க எங்கடா படிக்கிறான்? படிக்கிறான் உன் உன் பையன் பையன் எத்தனை மொழி சொல்றா. படிக்க வைக்கிற? உங்க ஹிந்தி பையன் என்ன சொல்லு படிக்கிறான் சொல்லு, எந்த ஸ்கூல்ல படிக்கிறான் சொல்லு, என் ஃப்ரெண்ட் என் சொல்லு பையன் நான் ஸ்கூல் வந்து பேர் ஊம்பு சொல்லு. சொல்றேன். நீ வந்து ஊம்பு ஆ? சொல்றேன். நீ ஊமி நீ தானே வந்து படிக்க ஊம்பு நான் வச்சுக்கிற, சொல்றேன். அப்புறம் என்ன? பைத்தியக்கார குதிங்களா பாரு ஒத்த என்ன ஹிந்தியை பண்றா படிக்க பாருங்க. வைக்கிறது நீங்க வந்து இங்க இவன் வந்து முளைய வெறும் ஹிந்தி ஊம்பு படிக்க தான் வைப்பானாமா. எப்பா இவன் பொண்டாட்டி பிரெஞ்சு சேர்த்துறதுக்கு பொண்டாட்டி டைவர்ஸ் பண்றேன்னா அது காலோட போய் மூடிட்டு உட்கார்றா அவன் பொண்டாட்டி. உன் அதுக்கப்புறம் பொண்டாட்டி எவன் எடுத்துட்டு உட்கார்ந்துக்கிட்டா போறான் போய் பாரு என்ன? பாத்துக்கோ. ஏடா அவ்வளவுதான். இவன் பொண்டாட்டிகள் அடி வெளிநாட்டுல வாங்குற நாய் இருக்கிறான், நீ. என்ன பண்றானா தெரியல. ஏய் பரதேசி நாய என்கிட்ட ம். பேசு, நான் இப்ப கேக்குறது டேய் பதில் சொல்லு. பொட்ட ஹிந்தி நாய, படிக்க போறீங்களா பிரெஞ்சு படிக்க போறீங்க, டேய் என்ன படிக்க போறீங்க? டேய் டேய் உருது டேய் உருது நான் தானே. உருது படிச்சு ஊம்பு உருது படிச்சுட்டு போ. நீ ஊம்பு, நீ இல்ல தான் ஊமி நிக்கிறியா, அவன் அப்புறம் அதான் என்ன? பண்ணிட்டு பரதேசி நான் இருக்கான்ல எனக்கு உருது ஜானி. படிக்கிறேன். அவன் படிச்சுத்தானே வெறும் உன் ஹிந்தி பண்ணிட்டு மட்டும் இருக்காத. அதான் படிச்சுட்டு நான் என்ன அவன் கேக்குறேன், சரி நீங்களே. இந்தியன் படிச்சுத்தானே நீ படிச்சு பண்ணிட்டு எல்லாம் இருக்க. ஊம்பிட்டு தானே இருக்கீங்க எல்லாரும். இல்ல நீ இந்தியன் மட்டும் படிச்சு தைரியமான ஊம்பிட்டு தானே தான் இருக்கீங்க சொல்றா. எல்லாரும். நீ போய் பஹ்ரைன்ல என்னடா நீங்க வேலை வெறும் பாக்குற, ஹிந்தி மட்டும் என்னடா படிக்கிறீங்க, கழுவுற வேலை என்ன தானே பண்றீங்க? பாக்குற, ஹிந்தி என்னடா படிச்சு என்னடா பண்ற? பண்றீங்க நீங்க? ஒட்டகத்துக்கு நீ என்ன ஹிந்தி பண்ற படிச்சு என்னடா பஹ்ரைன்ல, பண்றீங்க? என்ன பண்ற சொல்லு. ஒட்டகத்தை கும்பி விட்டுட்டு நீ இருக்கான். சொல்லு. பஹ்ரைன்ல ஒட்டகத்தை வந்து கும்பி ஊம்பு விட்டுட்டு வந்து இருக்கான். பஹ்ரைன்ல வந்து பஹ்ரைன்ல நீ என்ன பண்ற, என்ன வேலை, வந்து உனக்கு பஹ்ரைன்ல வேலை வந்து என்ன ஊம்பு சொல்லு. வந்து ஒட்டகத்தை பஹ்ரைன்ல கும்பி வந்து வா விட்டுட்டு இருக்கான். சொல்றேன் வந்து மேல என்ன எடுத்து பண்ணுன்னு. போடுறா, நீ என்ன வேலை செய்யறன்னு மேல எடுத்து போடுறான். ஒட்டகத்தை கம்பெனி பைத்தியக்கார பேர் பாய். மேல எடுத்து போ. ஒட்டகத்தை கும்பி ஆமா விட்டுட்டு மேல இருக்கான். நாலு போடுறான் எடுத்து உன் கம்பெனி போனது வந்து பேரை. ஊம்பி வர அப்படியே வந்து நாய வாய மூடு படிக்காத பரதேசி தற்குறி, நாய. மேல போடுறா. லூசு பூதி மாதிரி லூசு கேள்வி கூதி கேட்கறான் பாரு. வாய நான் போடுறா. நான் போனோமா இவர் வந்து வந்துருவாரு ஆட்டுறதுக்கு. ஒத்தாளக்க. ஒரு மயிருக்கு பிரயோஜனம் இல்லாம வந்து ஊர்ல உட்காந்துருக்கீங்க, ஊம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இல்ல ஹிந்தி படிக்க வைக்கிறேன் மயிரை புடுங்க பேசிட்டு இருக்கானுங்க. கிறுக்கு கூதி. என்ன பைத்தியக்காரி பைத்தியம், உன் புள்ள எங்க கிறுக்கு படிக்கிறான்? கூதி மாதிரி தான் பேசுறது உட்காந்துட்டு. படிக்கிறதே கிடையாது. ஆனா மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை ஏடா ஊம்புற கொள்கை மும்மொழி உன் கொள்கை. பையன் எங்கடா படிக்கிறான்? உன் பையன் வந்து ஊம்பு என்னடா வந்து படிக்கிறான்? சொல்றேன் வந்து எத்தனை என் பையன் எத்தனை எங்க மொழி படிக்க வந்து சொல்றேன் படிக்கிறான்டா? வந்து ஊம்பிட்டு போ சொல்றேன் நீ வந்து. உன் நல்லா பையன் வந்து நீயே ஊம்பு நான் ஊம்பிக்க. சொல்றேன். நீ உன் பையன் பரதேசி நீயே நாய. ஊம்பிக்க. அதை இவன் விடு. ஐஎம்எஸ் அது படிச்சா ஏன் இப்ப நீ ஊம்ப நீ போறியா? சரி ஊம்பு போயிட்டு போ. ஏண்டா அவன நீ வர நிக்க ஏண்டா வைக்கிறேன் வந்து. நீயும் உன் பையனும் மாத்தி மாத்தி கிறுக்கு கூதிய ஊம்பிக்கோங்க. மாதிரி. அதுக்கு என்ன, நீங்க மொத்த ஊம்பி, வெறும் நீங்க ஊம்பி வெறும் குடும்பம். ஓடுதான். இல்ல இல்ல நான் ஜானி என்ன சொல்றேன், ஜானி வெறும் ஓடு மும்மொழி கொள்கை இவன் தான் மும்மொழி கொள்கை. சல்லினா ஏன் ஜாதி அந்த குழந்தை இழுக்கிறீங்க? அது வெறும் ஹிந்தி பாவம் ஜானி மொத்த ஹிந்தி விட்டுருவோம். மட்டும் தான் பின்ன படிக்கிறீங்க. ஹிந்தி அவன் தானே படிச்சு ஊம்பிட்டே ஏத்துன்னு இருக்கீங்க வரான், என்ன உட்காந்துட்டு. பண்றான்? அவன் என்ன ஸ்கூல்ல அப்படித்தான். ஹிந்தி படிக்கிறான், நான் படிக்கிறான் ஹிந்தி. டீசெண்டா கேட்டா அவன் என்ன அவன் பதில் அப்படித்தான். சொல்றான்? அவன் தான் மொத்த மயிரை சொல்லிட்டான்ல, போடுறாங்க டீசெண்டா கேக்குறாங்க. உருது படிச்சா ஊம்படும்னு சொல்லி உருது உருது படிச்சு படிச்சா ஊம்பிட்டு ஊம்புதான் நாங்க இருக்கான். போயிட்டு நீனு போ. ஐஎம்எஸ் ஊம்பிட்டு போ உருது படிச்சாலும். ஒத்தாளக்க. கத்தாத போயிட போற. இங்கிலீஷ் தமிழ் பெசர் படிக்கிறானா மாத்திரையை அதை போட்டியா? படிக்க மாட்டாங்களா? மொத்த உரு ஹிந்தி தான் உரு படிக்க மாத்திரை போறாங்களா? போட்டியா? உருது படிச்சு ஒட்டகத்தை ஊம்பிட்டு இருக்கான். அது மாதிரிதான். இப்ப ஊம்பு போயிட்டு அதெல்லாம் போ. அது கண்டுக்காதீங்க. அதுதான் ஆசைப்படுறேன் நீ இந்த படிக்கணும்னு. இல்ல டேய், இதுல கழுதை இன்னொன்னு தின்னுட்டு இருக்கு இருக்கான் தெரியுமா? பாரு தமிழ் பரதேசி. உன் புள்ள என்னடா படிக்குது? இல்ல இதுல கேட்டா நான் என்ன இன்னொன்னு இருக்கு. சொல்றேன், தமிழ் ஹிந்திக்கு நீ தான் ஒன்னும் படிக்கிறான்னு சொல்ல சொன்னா வேணாடா. உன் பையன் ஹிந்தி எங்க படி படிக்கிறான்னு ஹிந்தி டேய், சொல்றா. படி. மொத்த நீ லவடா. படி. என்ன எதுக்கு படிக்க சொல்ற? லவுடு. உன் என்ன புள்ள எதுக்கு எத்தனை லவுடு. படிக்க மொழிடா சொல்ற? உன் படிக்குது? பையன் எங்க படிக்கிறான்? உன் புள்ள எத்தனை மொழிடா படிக்குது? எங்கடா படிக்கிறா? நீ வந்து ஊம்பு நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன். என் புள்ள எத்தனை படிக்குதுன்னு. நீ வந்து ஊம்பு லவுடு. நான் சொல்றேன் உன் உனக்கு. புள்ள எங்க நீ படிக்கிறான் நீ சொல்லு. ஒட்டகத்து வாயிலிருந்து என் வாயில் எடு. புள்ள எங்க படிக்க வந்து ஊம்பு நான் சொல்றேன். ஒட்டகத்துல எத்தனை இருந்து வாட்டி வாயில் விட்டு பேசுறான்னு ஒட்டகத்துல சொல்றேன் இருந்து உனக்கு. வாயிடுறா. ஏண்டா ஊப்பி குடும்பம் மாதிரி ஒட்டக பைத்தியக்கார சாமானத்துல எப்ப இருந்து கூதி. பார்த்தாலும் வாயிடுமா அதையே நீ? சொல்லுகிற. ஐஎம்எஸ் பைத்தியக்கார கூதி. முதல்ல செய்யறது பதில் சொல்லு. ஹிந்தி படிக்க வச்சு என்ன பண்ண ஏண்டா போறீங்க? நோம்பு இருக்கிறியடா நீ? ஏண்டா நீ நோம்பு வந்து நோம்பு ஊம்பு இருக்கிற? போடு. இப்படி ஆமா, நீ சொன்ன வந்து பேசிக்கிற? மாதிரி ஊம்பு நோம்பு நான் நோம்பு இருக்கிறியடா? சொன்ன சொல்றேன். மாதிரி நோம்பு நீ மாசம் முதல்ல ஏன்டா இப்படி ஏண்டா ஊம்பு டென்ஷன் நோம்பு ஆகுற? சொல்லு. டேய் இருக்கிறியடா நீ? டேய் யூனுஸ், நோம்பு கஞ்சி மாசம் குடுறா, ஏன்டா இப்படி சீக்கிரம் கஞ்சி டென்ஷன் ஊம்பு ஆகுற? குடுறா, சொல்லி கஞ்சி குடுறா. உட்காந்துக்கிறானுங்க நோம்பு மொத்த மாசத்துல பேத்த போட்டு. நோம்பு மாசத்துல மும்மொழி பொய் கொள்கை பேசக்கூடாது. மும்மொழி கொள்கை. நோம்பு மாசத்துல மும்மொழி பொய் ஊம்பு போயிட்டு பேசக்கூடாது. ஊம்பு மாசத்துல போயிட்டு ஊம்பு ஏன்டா போயிட்டு போ. டேய் நோம்பு மாசத்துல பொய் ஊம்பு பேசக்கூடாது. மாசத்துல நோம்பு மாசத்துல இப்படி ஐஎம்எஸ் ஊம்பு இருக்கக்கூடாது. மாசத்துல போய் ஊம்பு போ. டென்ஷன் ஆகாதடா. எதுக்கா மொத்த டென்ஷன் ஆகுற? கிளப்புதி வாய மூடு. டென்ஷன் கிறுக்கு ஆகாதடா. கூதி. கூல் டவுன்டா. என்னடா நீ கூல் டவுன் இப்படி தான் சொல்லு. இப்படி டென்ஷன் ஆகுற? பிபி சரி மாத்திரையை சொல்லு. போடு. ஏய் சரி பிபி சொல்லு சொல்லு மாத்திரையை என்ன போடு. விஷயம் சொல்லுப்பா. உன் புள்ள எத்தனை மொழி படிக்குது? எங்க படிக்க ஏய் வைக்கிற? என் புள்ள வந்து ஊம்பு நான் சொல்றேன் உனக்கு நான் என்ன படிக்கிறேன்னு சொல்லி. அனுப்பிச்சு விடு. ஏய் கஞ்சி குடிச்சியாடா? கஞ்சி குடிச்சியாடா? பைத்தியக்கார எந்த கூதி. பாடு. எந்த கஞ்சி கேக்குறீங்க ஜானி? மொத்த உட்காந்துக்கிறானுங்க டெய்லியும் ஹிந்தி படி ஹிந்தி படி ஹிந்தி படிச்சு ஊம்புனா அங்க உட்காந்து பாடு ஊம்பிட்டு கஞ்சி ஹிந்தி அப்புறம் குடிச்சியா? படிச்சுட்டு அப்ப உன் பையனை ஹிந்தி ஹிந்தி சேர்த்தலன்னு சொல்லி உன் பொண்ணை டென்ஷன் ஆனது இதுக்குதானா? சரி சரிடா. ஆமா நீ வந்து ஊம்பு இல்ல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வா. அப்படியா? சரி சரியா. கிறுக்கு புண்டை. நீ இப்ப யாரு எத்தனை உன் பேர்த்த ஊம்பிட்டு பொண்டாட்டியாவாடா? இருக்க? சரி வந்து ஊம்பு வந்து நீ எத்தனை பேர்த்த ஊம்பிட்டு இருக்க? வெறும் ஜாதி வெறி ஒத்த ஹிந்தி படி. ஜாதி வெறி ஹிந்தி படி. எப்ப பார்த்தா இதே ஒரு பொழப்பு. கிறுக்கு போடாமானுங்க. நீ இப்ப மதவெறி. இப்ப ஏன்டா நீ மதவெறி உருது வெறின்னு தான் சுத்திட்டு இருக்க? டேய் மதவெறி மதவெறி உருது வெறின்னு தான் சுத்திட்டு இருக்க? டென்ஷன் ஆகுற. டென்ஷன் ஆகுற. அதாவது எடுத்து வாய் வைடா. ஒரே அடியா வாய் வச்சனா வாய் வலிக்கும்டா. ஒரே அடியா வாய் வைக்காதடா. டேய் வாய் வலிக்கத்தான் செய்யும். எடுத்து வை. எடுத்து வைடா. எத்தனை தடவை எங்களுக்கு பண்ணுவ? ஹிந்தி வேணாமா உருது
மதவெறி நாய. இந்திய வேணாம், உருது வேணாம், ஒரு மயிரை வேணாம். அப்புறம் என்ன மயிர்கடா உன் பிள்ளை இந்தியில சேர்த்த பொண்டாட்டி சண்டைக்கு போன? இன்னும் என் பிள்ளை வந்து ஊம்பு வந்து நான் சொல்றேன், என் பிள்ளைய வந்து நீ என்ன பண்ணு சொல்லிட்டு வந்து டெட் ஷாட். நீ ஒரு மயிரும் புடுங்க வேண்டாம் புண்டை. பொம்பை எங்க ஜாதி வரி எங்களுக்கு தான் இருக்க மாதிரி உங்களுக்கு எல்லாம் முன்னுமே இல்லாத மாதிரி பேசிட்டு கேனா புண்டை. ஜாதி வெறி இந்தி படி மத வெறி இந்தி படி. இல்ல சரி அவன் பொண்ணு சரி அவன் பையனையோ பொண்ணு சியால பொண்ணு கொடுத்துடாண்டா மயிரே. அப்போ உனக்கு தெரியுமா ஜாதி வரி இருக்கா இல்லையான்னு? இல்ல முஸ்லிம்ஸ்ல முடி வெட்டுறவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு பொண்ணை கொடுத்துடா. ஏன் அப்போ உனக்கு ஜாதி வரி இருக்குமா இருக்கான்னு நாங்க பாக்குறோம். புண்டை கேட்டா வந்துருவீங்க எங்களுக்கு ஜாதி வரி இல்ல மயிர் இல்லன்ட்டு. மதவரி கிருக்குதி ஒரு மயிர் முஸ்லிம்ஸ்ல ஜாதி இருக்கவே யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா புண்டை. கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? உன் பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான், அதுதான். அதை விட்டு வேற எதுவும் கேட்காத. இல்ல ஆவுனா உருட்ட வேண்டியது முஸ்லிம்ஸ்ல ஜாதி. இவனே ஒரு மதவரிக்கு இருக்குது. எஸ்டிபிஐல ரைடு போயிட்டு இருக்காங்க, சிக்கலான கொட்டாய் கடிச்சு விட்டுருவாங்க. அவனே அந்த டென்ஷன்ல இருக்கான் பாவா. இல்ல இதுல இன்னொரு மேட்டர்னா, தமிழ்நாட்டுல சில ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு, உருது மீடியம் ஸ்கூல்ஸ். அதுல தமிழே கிடையாது ஃபர்ஸ்ட், தெரியுமா? உருது இங்கிலீஷ் தான். ஆனா இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு ஜாடி. உன் பையன் எங்க படிக்கிற சொல்லு. அப்படியே எவ்வளவு அதுக்கு தெரியாம எங்கள்கிட்ட வளரிட்டான். இப்ப பிடிஆர் எங்க படிச்சாருல அந்த காலத்திலேயே ஊட்டியில இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து பேசிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரையில ஏதோ ஒரு கான்வென்ட்ல வந்து முடிச்சுட்டு போனாரு. பிளஸ் 1 பிளஸ் 2 முடிச்சுட்டு வெளிநாடு படிக்க போனாரு. அந்த ஆளு இவனுங்கள மாதிரியா? இல்ல அதனாலதான் இவரு செந்தில்குமார் எல்லாம் உள்ள வராம இருக்கிறாரு. ஏன்னா அவன் பசங்க எல்லாம் லண்டன்ல படிக்கிறாரு. இல்லன்னா நான் தான் வாயத்துன்னு வந்துருவாரு. பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாரு. லண்டன்ல டார்ஜிலிங்ல அந்த வந்தான். முத நாளே வந்தனி டார்ஜிலிங் போட்டோ பிள்ளைகளோட எடுத்து போட்டனி ஓடிட்டான். எனக்கு இதுக்கு சம்மந்தம் பிள்ளைக்கு போயிட்டான். ப்ரோ ஆர்த்தி ப்ரோ மேல வாங்க ப்ரோ. அப்படியே நான் வந்தனையுமே நீங்க கிளம்பிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிக்க விடுறா. ஆர்த்தி ப்ரோ மிக்க நன்றி ப்ரோ. நேற்றைய ஸ்பேஸுக்கு நன்றி சொல்லுங்கப்பா எல்லாரும் ஆர்த்தி ப்ரோக்கு. நன்றிங்க ஆர்த்தி. எனக்கு கோவஸ்ட் குடுத்துட்டீங்க, ஜாலியா இருந்தது. ஆனா கோவஸ்ட் குடுத்த உடனே மாதேசி கதர்னா பாரு, கடைசியில ஐடி போச்சு பாவம். இல்ல ப்ரோ, நன்றி அறிவிப்பு கூட்டம் ப்ரோ. உங்களுக்கு நேற்றுக்கு வந்து அவ்வளவு டயர்ஸ் எங்களுக்கு கூப்பிட்டு வந்து கொடுத்தீங்க. அந்த பிளாட்ஃபார்ம் எங்களுக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ஆமா, நீங்க அவங்க வந்து சங்கின்னு சொல்றாங்க. பட் நேத்து தான் நாங்க வந்து அதெல்லாம் வந்து ஆனா நான் எவ்வளவு நேர்மையா நடந்துக்கிட்டேன் பாத்தீங்களா? ஆனா ஸ்பேஸ் நல்லாதாங்க போச்சு. ஜானி நேத்துக்கெல்லாம் அந்த நடுநிலையா நடந்துக்கிட்டதுக்கும் கோஹோஸ்ட் அவார்டு கொடுக்க வேணும்னா அஜுக்கு தான் கொடுக்கணும், உங்களுக்கு எல்லாம் கிடையாது. அவன் வந்திருந்தான் கொஞ்ச நேரம் கோஹோஸ்ட், அதான் டைமிங். நான் போனதுக்கு அப்புறம் ஆனா கடைசியில அது என்ன தூத்து போச்சு தெரியுமா? அங்க உட்காந்துட்டு அந்த பையனை பாண்டியன்னு ஒரு ஆளை வந்து கலாச்சிட்டு இருந்தான் கோவாஸ்ல உட்காந்துட்டு. மாதேஷ் வந்துட்டு மாதேஷ் மாம்ஸ் நீ அப்படிங்கிறா. ஆமா நான் தான். என்னையாச்சு அந்த ஐடி அது வந்து ரிப்போர்ட் அடிச்சு போயிருச்சு. அப்படி ஐயோ பாவம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுதானே மாதேஷ் ஐடி சீன்ல இல்ல. அதுதானே மாதேஷ் ஐடி. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஒரே அபியூஸ். தண்ணி தான் குடிக்க போன தண்ணிக்கும் வழியில வந்துட்டு பாக்குறேன். அசிங்கமா பேசிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்களுக்கு எல்லாம் பொறுமை இல்ல ஆர்த்தி பிரதர். இப்ப கூட ஒருத்தன் வந்து அபியூஸ் பண்ண, நாங்க திரும்ப அபியூஸா பண்ணோம். எவ்வளவு டீசெண்டா பேசணும் தெரியுமா? நல்லா போயிட்டு இருந்த ஸ்பேஸ்ல கடைசியில ஏன் ப்ராப்ளம் பண்ணீங்க? அது அவங்களோட ஆட்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் எல்லாம் நல்லா போகாதுங்க. அரசியல் கடைசியில முடிக்கிற நேரத்துல இப்படி போயிட்டு வர கேப்ல வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு க்ளோஸ் பண்ணலாமான்னு தோணுச்சு. அதையும் கேட்டா அதுக்கு என்னையே திட்டுறாங்க.
ஆனா நேத்து உங்களை அதிமுககாரங்களாம் டேக் போட்டு உங்களை வந்து கிளின்னு கிழிச்சிட்டாங்க போல. ஆமா நான் கேட்டா நான் வந்து சங்கியாவும் எதோ செய்யணும் சொல்லிட்டு போனேன். அது உங்க விருப்பம். ஏன் ப்ரோ போய் என்னமோ சொல்றீங்க? நினைச்சுக்கோங்க. உங்களுக்காக அவனுங்க இல்ல உங்களுக்காக அவனுக்கு கோயில் கட்டுறாங்கலாம் சொல்லியிருக்கானுங்க. ஆமாமா. இன்னைக்கு என்ன ஃபுல்லா இவனோட பேசிட்டு இவனோட பயங்கர தமாஸ் தான் ஜானி இந்த டெட் சாட்டு. நானும் பெரிய ஆள் தாட்டு வருவா, வந்துட்டு எதையாவது சொல்லி சிக்கிட்டு ஓடி போயிடுவா. அவருதான் இப்போ அபியூஸ் பண்ணீங்களா? அபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. அவரும் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. வட்ட வட்டம் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு அபியூஸ் வாங்குறாரு. ஏன்டா உன் நண்பங்கிறதுக்காக ஏன்டா இப்படி போய் சொல்றேன்? நானும் ஜானியும் அபியூஸ் பண்ண மாட்டா அவன. இல்ல அபியூஸ் அவன் தாண்டா எங்களை அபியூஸ் பண்ணிட்டு போனான். நீ பார்த்துதான் இந்த கம்பெனி அவன் வந்தவொன்னு ட்ரிகர் ஆகிட்டு நீ ஏன் நீ எல்லாம் உருது படிக்கலாம், உன் பசங்க எல்லாம் உருது படிக்கணுமேடா அப்படின்னு நான் பேசுனதுக்கு மயிறு நான் பேசினா யார என்ன சொல்ற? கடைசியில அவ்வளவு அபியூஸ் பண்றான். நீ வந்து இப்ப அவன் வந்து நல்லவன் நாங்க கெட்டவங்கிற மாதிரி பேசுறேடா. அப்படி எல்லாம் சொல்லல. அவர் வந்து சிவாஜி நல்லவன் இதெல்லாம் வேணாடா. நானெல்லாம் இவ்வளவு தூரம் அமைதியா ஒருத்தங்கிட்ட பேசியிருக்கேனா? இன்னைக்கு எவ்வளவு அமைதியா பேசின அவங்ககிட்ட. வட்ட வட்ட அவர்கிட்ட நான் டிஸ்கஷன் பண்ணணும். அவர் கூப்பிட்டு வட்ட வட்ட ஏதாவது அங்க நடந்தது. நீ வந்து நீ அவங்ககிட்ட நைஸா பேசி அவன் புள்ள எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு கொஞ்சம் பகரேன்ல படிக்குதுங்க. ஏற்கனவே IMS 2G நைஸா பேசி இல்ல ஜானி அதுவும் வாங்கியாச்சு. அவன் புள்ள பஹ்ரைன்ல படிக்குது. அங்க வந்து இங்கிலீஷ் பிரெஞ்சு படிக்குது. அது இவன் ஏன் ஹிந்தி எடுக்கல, ஏன் எதுக்கு பிரெஞ்சு எடுத்த பிள்ளைக்குன்னு சொல்லி பொண்டாட்டி பிடிச்சி சண்டை போட்டிருக்காங்க. அவன் போட தற்குறி உன்ன மாதிரி அவனையும் வந்து விளங்காதவனா பண்ணுமா? அவனாவது 4 மொழி படிச்சு நல்லா இருக்கட்டும், மூடிட்டு உட்கார்றான்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி சொல்லிட்டு போயிடுச்சான். இல்ல இவனுங்க மட்டும் அரபிக் படிப்பாங்களாம், எல்லாம் படிப்பாங்களாம். என்னடா இது கூத்து? ஸ்கூல்ஸ் எல்லாம் அரபிக் ஸ்கூல்ஸே இருக்குங்க இங்க. நீ தமிழ் படிக்காமே இவனுங்க அரபிக் எல்லாம் படிக்கிறானுங்க. எத்தனை ஸ்கூல் நான் காட்டுவேன் அரபிக் கத்துக்குது, காலேஜே இருக்குது. அது வந்து பிரைவேட்டுங்க ஜானி பாய், அதெல்லாம் பிரைவேட். இங்க இருக்கிறவங்க அங்க வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரில இருக்கிறவங்களும் இங்க வந்து படிக்கிறாங்க ஜானி பாய். இல்ல ஜானி அது வந்து ஆலம் அந்த இது, அதாவது வந்து அந்த பள்ளிவாசலுக்கெல்லாம் ஹசரத்தா போறாங்க இல்லையா, அங்க படிச்சு அந்த பட்டம் வாங்கினாதான் பள்ளிவாசலுக்கெல்லாம் ஹசரத்தா வர முடியும். அதனால அந்த காலேஜஸ் வந்து அதுக்கு இல்ல. ஐஎம்எஸ் இருங்க சொல்லிக்கிறேன். ஐஎம்எஸ் திருச்சியில ஒரு அபின்னு ஒரு காலேஜ் இருக்கு தெரியுமா? அரபி காலேஜ்.